திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நாம் முத்தி நிலையில் மூன்றையும் காட்டு என்று மாணாக்கன் கேட்க, ஆசிரியர் மூன்றையும் நான் சொல்லுகிறேன், நீ அன்புடனே கண்டுகொள் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது இறை இன்பம் என்கிற அந்த பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் ஒன்று இருக்கிறது, அந்த இன்பத்தை தூய்க்கக்கூடிய பொருள் ஒன்று இருக்கிறது. இந்த இன்ப அனுபவத்துக்கு துணையாக ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இதுவே தொடங்கும் பொழுது இந்த பொருள் தான் தடையாக நின்றுச்சு. நம்ம முன்ன ஒன்று பார்த்தோம், அந்த கண் இருக்கிறது, சூரிய ஒளியில் இந்த கண்ணொளி கலப்பதுக்கு படலம் தடையாக நிற்கிறது அப்படிங்கிற போல். இப்போ மலம் என்பது இறை என்கிற இருப்பை உணர முடியாதவாறு தடுத்து நிற்கிது. இறைவன் என்னுள் இருக்கிறான் என்கிற பேர் உண்மையை எது தடுக்கிறதுன்னு கேட்டால், என் அறிவுக்குள்ளே கலந்திருக்கிற மலம்தான் இறைவன் என்னுள் இருக்கிறான் என்கிற இருப்பை எனக்கு உணர ஒட்டாது தடுக்குது. அப்போ நேற்று இதுதான் தடையாக நிற்கிது. நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த உண்மை உணர்கிற காலம் வாய்க்கிற வரைக்கும் இந்த மலம்தான் தடையான பொருளாக நிற்கிது. ஆனால் நீங்கள் இப்போ முத்தியில் இதுதான் துணையாக இருக்குன்னு சொல்கிறீங்களே குருநாதா, என்னால் நம்பவே முடியலையே அப்படிங்கிறதான் இப்போ மாணாக்கருடைய கேள்வியாக இருக்கிறது. அப்போ இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? பாட்டில் சொல்லிட்டார், கொடுப்பது இறை, துய்த்தல் அணு, இத்தை விளைவித்தல் மலம். எது உனக்கு துணையாக நிற்குதோ அது மலம்ட்டார். இது எப்படி மலம் துணையாச்சு? நேற்று வரைக்கும் பகையாக இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி அது துணையாயிற்று என்பதான் இப்போ கேள்வி. இப்போ இதற்கு உங்கள் புத்தகத்தில் ஆசிரியர் ஐயா அவர்கள் ஒரு உரை குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. உங்கள் புத்தகத்தில் 41வது பக்கத்தில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பத்தி ஒன்று இருக்குது பாருங்கள். அதில் 4வது பத்தி தொடங்குது பாருங்கள், பிச்சாண்டாம்பாளையம் அப்படின்னு உங்கள் புத்தகத்தில் ஒரு பத்தி தொடங்குகிறது. அந்த குறிப்பு நான் என்னன்னு சொல்கிறேன், அதை பார்த்து கொள்ளலாம். அந்த குறிப்பு சொன்னவர் அவினாசி, நம் பாடல் பெற்ற தலம். அந்த தலத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்கிறது. அந்த ஊருக்கு பேர் பிச்சாண்டாம்பாளையம்னு பேர். அங்கே ஒரு பெரியவர், அவருக்கு பேர் சிவம் ஐயான்னு தான் சொல்லுவாங்க. அதான் அவருடைய இயற்பெயர் அறியப்படலை, எனக்கு தெரியல. அவர் சிவம் ஐயா அப்படின்னு சொல்லி பழக்கம். எனவே சிவம் ஐயான்னு தான் சொல்வது பழக்கம்ங்க. நம்முடைய இந்த உரை கொடுத்துருக்கிற ஆசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் தமிழ் கல்லூரியில் மேனாள் முதல்வராக பணியாற்றியவங்க. அந்த கல்லூரியில் அவர் மாணவர், ஆசிரியர், அப்புறம் முதல்வர், அப்புறம் ஓய்வு பெற்றவங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மன்றம் அமைத்து பணி செய்கிறாங்க. இவர்கள் தமிழகத்தில் ஆட்சி மன்ற குழு என்று சொல்லுவாங்க, செனட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருந்து தமிழ் துறையில் பணியாற்றியவர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள். நீங்கள் மிகப்பெரிய அறிவு நிலையில் அவங்க இந்த துறையில் மிகப்பெரியவர்கள். அப்படிப்பட்ட பெரியவங்க இங்கே இந்த பிச்சாம்பாண்டாம்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐயாவுடைய உரை குறிப்பு எடுத்து மேற்கோள் காட்டுறார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் நாம் நினைக்கிற மாதிரி பெரிய படிப்பெல்லாம் படித்தவர் இல்லை, ஆரம்பகால கல்வியோடு சரியவர். இவர் கிராமத்தில் இருந்து கொண்டு தொடக்க கல்வியை மட்டும் கற்றிருக்கக்கூடியவரை அவர் இறை அனுபவத்தில் ரொம்ப தெளித்து நின்றார். இறுதி காலத்தில், ஆரம்ப காலத்தில் வேதாந்தத்தில் ரொம்ப சார்புடையவராக இருந்தவர் பின்னால் சித்தாந்த சார்புக்கு மாறுகிறார். மாறிய பிறகு சிவஞான சித்தியார், கந்தர் கலிவெண்பா, திருச்செந்தூர் அகவல் என்று குமரகுருவுடைய பாடல், இதெல்லாம் அவருக்கு முழுக்க முழுக்க மனனம். அவர் சித்தியாரெலாம் புத்தகம் இல்லாமல் பாடம் நடத்துவார், அவ்வளோ படிப்பறிவு குறைவானவர். அப்படிப்பட்ட பெரியவர் இந்த இடத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னார். அந்த விளக்கத்தை நம் பேராசிரியர் தன் பதிப்பில் பதிவு செய்கிறார். அப்படின்னு நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு தமிழ் துறையினுடைய தலைவர்
எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவருடைய கருத்தை மேற்கோள் காட்டுகிறார் என்றால் அந்த பெரியவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. எனவே நிறைவு காலம் வரை இந்த சித்தாந்த நெறியில் நின்றவர். நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும். அவர் இந்த சித்தாந்த வகுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நடந்து கொண்டு இருக்கிற காலத்தில் ஒரு வகுப்பு நடந்துகிட்ருக்கிறது. அப்போ இடையில் ஒரு அன்பர் வரார், ஐயாவை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஒரு செய்தி சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு சரி அப்படின்னு கேட்டுக்கொண்டவர் மறுபடியும் பாடம் தொடர்ந்தது. அப்புறம் அந்த உணவு இடைவேளை வந்த பொழுது வந்த அன்பர் சொன்ன செய்தி அப்படி என்னன்னு பார்க்கும்போது அவருடைய பேரன் இறந்து விட்டார்னு செய்தி. பாடம் நடந்துகிட்ருக்குது. இடையில் வந்தவங்க சொன்னாங்க பேரன் இறந்துட்டான்னு. கேள்விப்பட்டோடனே நாமளாக இருந்த வகுப்பை நிறுத்திட்டு கிளம்பிடுவோம். அவர் என்ன தெரியுமா பண்ணார்? அவன் போயிட்டான், நாம் போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம பாடம் நடத்துவோம், நமக்கு பெருமான் கொடுத்த வேலை இது அப்படின்னு சிவத்தை சிந்தித்து கொண்டு தான் நின்னார். வகுப்பு முடிச்சுட்டு தான் அந்த சடங்கில் போய் கலந்துக்கவே போனார். நடந்த நிகழ்வு இது, கற்பனை இல்லைங்க. இன்றைய காலத்தில் அப்படி ஒரு பெரியவர். அப்போனா என்ன இருக்கு பாருங்கள், வீட்டில் இருந்தாலும் பற்றற்ற ஒரு ஞானியாக வாழ்ந்தவர் அந்த பெரியவர். அவருடைய கருத்தை இங்கே மேற்கோள் காட்டுறார் சென்னியப்பனார் ஐயா அவர்கள். அந்த உரை குறிப்பு என்னன்னு பாருங்கள். அதாவது இந்த பாட்டினுடைய பொருளை நமக்கு உரை முதல்ல பாட்டுக்கு நேர் பொருள் என்ன கீழே கொடுத்து, ஞான மகனே வீடு வேற்று நிலையில் இறை உயிர் தலை ஆகிய முப்பொருளின் அழியா நிலையை கூறுவோம் கேட்பாயாக. வீடு வேற்றில் பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பது ஆன்மாவாகும். பேரின்பத்தை மிகுதியாக கொடுப்பவன் இறைவன். அவ இன்பத்தில் மென்மேலும் விளக்க துணை செய்வது மலமாகும். இவற்றை அன்புடனே கண்டுகொள் அப்பா அப்படின்னார். இப்போ குருநாதன் மாணவனே அப்பா அப்படின்னார். மாணவன் குருநாதனை அப்பா என்று சொல்கிற பழக்கம் உண்டு. இப்போ மாணவனை ஆசிரியர் சொல்கிறார் அப்பான்னு. ஏன் அப்பாங்கிறாரு? தொடங்கும்போது அவன் மாணவன். இப்போ ஏறத்தாழ 36 தத்துவங்களையும் எல்லாத்தையும் திறம்பட கற்று இப்போ முத்தியில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் மாணவன். இப்போ அவன் படிநிலை நல்லா உயர்ந்து வந்துட்டான். எனவே அப்பான்னார். இது எவ்வளோ பெரிய குறிப்பு நீங்கள் பார்க்கணும். இதே மாதிரி தான் சிவஞான போதம் படிச்சிங்கன்னா முதல் சூத்திரம் படிக்கும்போது மாணவனை சொல்லும்போது அறிவு குறைவாக இருக்கிற மாணவனேம்பர். அதுவே கடைசி சூத்திரத்தை படிக்கும்போது ஞானத்தில் உயர்ந்து நிற்கின்ற மாணவனேம்பர். மெய்கண்டார் அப்படி அழைக்கிறார். அப்போ முதல் தொடங்கும்போது அப்படி சொன்னார். ஏன் இப்போ தான் சித்தாந்தனை என்னன்னு கேட்க வரான். அதனால் அவனை சொல்லும்போது அறிவு குறைவாக இருப்பவனேனார். கேட்டதெல்லாம் சிந்தித்து கொண்டு வந்து நிறைவு பகுதிக்கு வரும் பொழுது அறிவு விளக்கம் பெற்று இருப்பதனால சிவன் எனும் அந்த தர அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவார். நம்ம சிவஞான போதம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இங்கே குருநாதன் மாணாக்கனை அப்பா கண்டுகொள் அப்பா அப்படின்னு சொல்லார். நம்ம வீட்டில் வழக்கத்தில் இருக்குதுங்க, நம்ம பையன் வளர்ந்து வரும்போது நம்மளை அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். நாம் டே இங்கே வாங்க, டே அங்கே போ அப்படிம்போம். அவன் படித்து வேலைக்கு வந்து கை நிறைய சம்பாதிக்கும்போது வாப்பா, அவன் உங்களை அப்பா அம்மா, நீங்கள் அவனை அப்பாம்பிங்க. வேடிக்கை பாருங்க, யார் அப்பா அதில்? நீங்கள் மகனே நான் கூப்பிட்றோம், ஏப்பா இங்கே வாங்க, அந்த போய் என்னென்னு பார்த்தியாப்பா அப்படி தானே சொல் வழக்கத்தில் இருக்குது. மகனை தந்தை அப்பா என்று அழைப்பது இன்றைக்கி நடைமுறையில் இருக்குதுங்க. ஏன்? அவன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல இடத்துல நிற்கிறான். அவனை போய் வாடா போடான்னா நல்லா இருக்காது இல்லை, வாப்பா இருப்பா இதுப்பா என்னென்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த தகுதி காரணமாக ஒரு மகனை தந்தை அப்பா என்று அழைக்கிறார் என்று சொன்னால் இது ஞான தொடர்பு. எனவே குருநாதன் மாணாக்கனை அப்பா என்று அழைத்தல் சரியே அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ இந்த செய்திக்கு வந்துடுவோம். தந்தை மகனை அப்பா என்றும் மகனை அம்மா என்றும் அழைப்பது உயர்வு கருதிய சிறப்பாகும். நல் ஞானம் பெற்ற மாணாக்கன் ஆதலின் அப்பா என்று அழைத்தார். சரி, ஆன்மா இறைவனை அடைவதற்கு தடையாக இருப்பதே மலம்.
இங்கு முத்தியில் இன்பத்தை விளைவித்தல் மலம் என்று கூறியது எவ்வாறு பொருந்தும்? இது வினா. இப்போ அதுக்கு விடை என்ன சொன்னார்? அந்த பெரியவர் சொன்னதை ஐயா கொடுக்குறாங்க. அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்கள். பிச்சாண்டாம்பாளையம் சித்தாந்த செம்மல் சிவம் ஐயா அவர்கள் இதற்கு பின்வருமாறு விளக்கம் தருவார்கள். என்ன விளக்கம்? அக்காலத்தில் மேட்டுக்காடுகளில் சாமை, சோளம், அவரை, துவரை முதலியன மிகுதியாக விளையும். காடுகளுக்கு உரியவர்கள் தலையாரி ஒருவனை காவல் வைப்பார்கள். அந்த நிலத்தை நாம் நேரடியாக பார்க்க முடியாது, ஒரு ஆளை நியமிப்பாங்க. அவனுக்கு தலையாரி அப்படின்னு பேர். அவன் சிறந்த திருடன். அவன் யார்? சிறந்த திருடன். சரி, விளைந்தவற்றில் வேண்டிய அளவு திருடி சென்று விடுவான். நாம் நேரடியாக தோட்டத்தை போய் நாம் பார்க்கல, நாம் நகரத்தில் இருக்கிறோம். அவன் வருஷமான விளைஞ்சு மூட்டை கட்டி அவன் எடுத்துட்டு போக மீதி இவ்வளோ தான் ஆச்சுங்க, இவ்வளோ ஆச்சுன்னு கொண்டாந்து கணக்கு மட்டும் கொடுத்துட்டு போவான். நாம் என்ன நினைப்பான்? இதாவது வந்தால் போதுன்னு வாங்கிட்டு உட்காந்துருந்தோம். சரி, இப்படியே ஆண்டுகள் பல போயிடுச்சு. அப்படி போன நிலையில் ஒரு முறை என்ன ஆயிற்று? முறை பாருங்கள். ஓராண்டு மழை பெய்து காடுகள் நன்றாக விளைந்தன. காவல் செய்யும் தலையாரி நோய்வாய்ப்பட்டு வீட்டிலேயே படுத்துட்டான். காட்டின் உரிமையாளர்கள் அறுவடை செய்த போது மிகுதியான விளைச்சல் கிடைத்தது. நிலம் முன்னிருந்த நிலம்தான், அன்னைக்கு காட்டில் இன்றைக்கி இவ்வளவு மடங்கு விளைச்சல் இருக்குதே எப்படி அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். யார்? நிலத்துக்கு உரியவர். அப்போ அங்கே இருக்கவங்க சொன்னாங்க, தலையாரியினால் வந்த விளைவு இது. ஏன்? திருடுறவன் திருடாமல் விட்டதுனால முதலுக்கு மோசம் இல்லாமல் வந்து சேர்ந்துருச்சா? ஆம், இதுதான் லாபம்னார். இந்த கதையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கணும். அங்கே காவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு திருடன் அவன் எடுத்துக்கொண்டு தான் மிச்சத்தை கொடுப்பான். அப்போ முதலாளிக்கு நட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த உரியவன் இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு படுத்ததுனால எடுக்கிற ஆள் எடுக்காமல் விட்டுட்டான். அதனால் நமக்கு என்ன ஆகிப்போச்சு? வரவேண்டியது தடை இல்லாமல் வந்து சேர்ந்துருச்சு. இது லாபம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. இதைத்தான் இந்த பாட்டு சொல்லுகிறது. எனக்கு ஒன்றும் புரியலைங்களேயா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம வீட்டில் இன்றைக்கி சனி ஞாயிறு அப்படின்னா வீட்டில் குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய நாட்கள், அது சம்மர் ஹாலிடேஸ், 2 மாதம் லீவு வீட்டில் இருக்குது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இப்போ என்ன பண்ணாங்க, நம்ம வீட்டுக்கு வரன்னு ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு அறுசுவை உணவு கொடுக்கணும். அம்மா காலையில் எழுந்தோடனே இன்றைக்கி நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தங்க வர்றாங்க, அவங்களுக்கு உணவு பண்ணணும், அப்படி பண்ணு இப்படி பண்ணு எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் கேட்டுக்கொண்டு இருந்துச்சு. அதில் ஒரு குழந்தை வந்துச்சு. அது சமைக்க தொடங்கும்போது சொல்லுது, அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு வருது. அம்மா சொன்னாங்க, நீ சும்மா இருந்தாவே போதும். ஏன் அப்படின்னாங்க, இது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணி போடும். அதனால் நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்தாவே எனக்கு உதவி. இப்போ புரியுதா உங்களுக்கு? மலம் என்பது தடை செய்கிற பொருள். அது தடை செய்யாமல் அமைதியாக அடங்குச்சுனாவே துணை தானே. இந்த குழந்தை எப்படி நான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, கேரட்டு பொரியல்னு வச்சுக்கோங்களேன். இது கேரட்டு பொரியலை நான் சீவி தரேன்னு சொல்லி போட்டு ஒன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ ஏன்டா இதுதான் ஹெல்ப்பா அப்படின்னு கேட்டால், சும்மா ஒன்று சாப்பிட்டு பார்த்தோமா அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தத்தையும் சாப்பிட்டானா இப்போ பொரியல் என்ன பண்ணுறது? கேரட்டு வைக்க முடியாது, வேறு ஏதாவது வச்சான். அதுக்கு தான் அம்மா என்ன சொன்னாங்க, நீ ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், நீ வச்சுட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். அப்போ தடையாக இருக்கக்கூடிய பொருள் விலகி நின்றாலே துணையாகிறது. அப்படிங்கிறனால இதுகாரும் மலம் தடை. இப்போ அது என்ன ஆகிப்போச்சு? அடங்கி விட்டதுனால துணையாகி விட்டது என்பது தான் இங்கே சொல்லப்பட்ட செய்தி. சரி, இது ஒரு முயற்சி. இன்னொரு வகையாக சொல்லலாம். இப்போ நம்முடைய வீட்டு பக்கம் இப்போ 4 மணிக்கு வகுப்பு முடித்த உடனே வீட்டுக்கு போகிறோம். நாம் போகும்போது அந்த வீட்டினுடைய முனைப்பகுதியில் ஒரு 2-3 பேர் நின்று கொண்டு இருக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால்,
யாரெல்லாம் உள்ளே போகிறாங்களோ பையை வாங்குவாங்க, என்ன வச்சுருக்கேன்னு பார்ப்பாங்க. பார்த்த பிறகு நீங்கள் ஏதாவது ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்வீட்டு, அது வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு போ அப்படிம்பாங்க. ஏங்க நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் கூட 2 பேரும் போகுதுங்க. 4 சப்பு 4 அரை உழுகும். அடியை வாங்கி போட்டு அப்படியே பார்த்துட்டு அழுதுகிட்டே பேசாமல் போவோம். ஏன் அப்படி தான் எல்லோரும் போயிட்டுருக்குறாங்க. யார்? அந்த தெருமுனையில் இருக்கிற ஆட்கள் போகிறவங்ககிட்டலாம் பையை வாங்குவாங்க, என்னென்னு பார்ப்பாங்க, பறித்து கொள்வார்கள். கேள்வி கேட்டால் அடி உழுவும். இப்போ என்ன ஒன்றுச்சு, அப்படியே போயிட்டே நீங்களும் போகிறீங்க. அப்படி போனோன்னே நம்ம போனோம், என்னென்ன பையை பிரித்து பார்த்தோம், உண்மை விளக்கம் அப்படின்னா அது உண்மை விளக்கமுங்க, இது சைவ சித்தாந்தமுங்க, பதியுங்க, பசுங்க, பாசம் அப்படின்னா நீங்கள் புத்தகத்தை வாங்கிட்டு கம்முன்னு வந்துட்டீங்க. அங்கே உங்களுக்கு முன்னாடி போனவெல்லாம் பொருளையும் இழந்துட்டு அடியும் வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே போகிறான். உங்களை அவன் அடிக்காமல் விட்டான் பார்த்தீங்களா, அதுதான் லாபம். உங்கள் பொருளை பறிக்காம விட்டது லாபம் இல்லை, அடிக்காமல் விட்டான் பார்த்தீங்களா போ அப்படின்னா பாருங்க, அதுதான் லாபமா இல்லையா? அதே மாதிரி தான் மலம் இறைவனை அறிய ஒட்டாது தடுக்கும். தடுக்கிற பொருள் அடங்கி நிற்பது தான் லாபம். எனவே முத்தியில் மலம் அடங்கி நிற்கும், எங்கேயும் போயிடாது, அங்கே தான் இருக்கும். எனவே இறை இன்பத்தை கொடுக்கும், உயிர் இன்பத்தை துய்க்கும். இந்த செயலுக்கு இந்த மலம் என்னவா நிற்கும்? அடங்கி நிற்கும். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டால், இருள் என்பதும் வெளிச்சம் என்பதும் எப்போதும் உள்ள பொருள் தான். அது போவதும் இல்லை, வருவதும் இல்லை. அப்படின்னா இருள் என்பது இந்த இடத்துல இப்போ இருக்குது. ஆனால் சூரிய வெளிச்சம் காரணமாக இருள் என்ன பண்ணிக்கு இப்போ அடங்கி நிற்கிது. சூரியன் மறைய ஆரம்பிச்சதுன்னா இது தலதூக்க ஆரம்பிச்சிடும். இந்த இருள் போய் வரல, இருள் போயிருச்சான்னு கேட்டால் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்குது. சூரிய வெளிச்சத்தில் இருட்டு அடங்கி நிற்குது, சூரியன் மறைஞ்ச மாத்திரத்தில் இருட்டு வெளிப்பட்டு நிற்கும். அப்போ இந்த இருள் போச்சான்னு கேட்டால் போகலை, இங்கே தான் இருக்குது. சூரிய ஒளியில் அடங்கி நிற்றல் போல சிவத்தினுடைய ஞான ஒளியில் ஆணவம் என்கிற மலம் அடங்கி நிற்கும். யாருடைய உள்ளத்தில் சிவம் சூரியனாக தோன்றுகிறானோ அவனுடைய உள்ளத்தில் மலம் அடங்கி நிற்கும். எவன் உள்ளத்தில் சூரியனாக சிவன் தோன்றலையோ அவன் உள்ளத்தில் இருட்டு கவ்வி நிற்கும். நாம் கண்ணை மூடி நின்னா என்ன தெரியுது? இருட்டு தான் தெரியுது. அப்போ நம்மக்கிட்ட மலம் என்ன பண்ணுகுது? கவ்வி நிற்கிது. அதுபோல் மணிவாசக பெருமான் போன்ற அருளாளர்கள் இந்த கண்ணை மூடி உட்கார்ந்தாங்கன்னா சூரியன் எழ அப்படின்னு சூரியன் தெரியுது அவங்களுக்குள்ள. இன்றென கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. அவங்க கண்ணை மூடி உட்கார்ந்தா உள்ளத்தில் சிவத்தை பார்க்குறாங்க. எனக்கு கண்ணை மூடி உட்கார்ந்தா இருட்டு தான் தெரியுது. எனக்கு சிவம் தெரிகிறதா? இல்லை. ஏன்? என் அறிவு மலத்தை பற்றி இருப்பதுனால கண்ணை மூடி பார்த்தா இருட்டு தான் தெரியுது. எப்போ எனக்குள் சிவம் தெரிகிறதோ அப்படின்னா எப்போ மலம் அடங்குதோ அப்போ எனக்குள்ள சிவம் தெரியும். அப்போ அறிவு மலத்திலிருந்து நீங்கினா சிவம் புலனாகும். அறிவு மலத்தோடு கூடியிருந்தால் இருக்கின்ற சிவத்தின் இருப்பை உயிர்கள் உணராது. இதுதான் இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்திங்க. எனவே முத்தியில் 3ம் காட்டு என்று கேட்ட மாணாக்கனுக்கு ஆசிரியர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டால், இன்பத்தை கொடுக்கிற பொருள் இறை, அதை அனுபவிக்கிற பொருள் எதுவோ அது ஆன்மா, இதற்கு துணையாக நிற்கிற பொருள் மலம் அப்படின்னு சொல்லிட்டார். இனி அடுத்த பாட்டு, இந்த முத்தினா என்ன, முத்தி எப்படிப்பட்டது, இப்படிலாம் கேட்டு வந்தோன்னே இப்போ மாணாக்கருக்கு என்ன தோணுது? சாமி குருநாதா, இந்த முத்தியை நான் இந்த பிறப்பிலேயே பிறருக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் சார். ஏன் இவ்வளோ தூரம் கேட்ட பிறகு அந்த முத்தியை பெறாமல் போனால் என்ன ஆகிறது? அதனால் குருநாதன்ட்ட கேட்குற, குருநாதா இந்த முத்தியை அடியவனும் பெறணும், என்ன பண்ணால் கிடைக்கும் சுவாமி அப்படிங்கிறது அடுத்த விண்ணப்பம். பாருங்கள், அப்பா இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய், அருளாலே செப்பக்கேள், அருளாலே செப்பக்கேள், ஒப்பில் குரு
லிங்க வேடம் எனக்கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றில் நில்லார்கள் கான். 3 இடம் சொல்கிறார். மகன் அப்படிங்கிற முறையில் இவர் மாணாக்கன் ஆசிரியர். இப்போ ஆசிரியரை மாணாக்கன் அப்பான்னு கூப்பிட்டார். முன்ன பாட்டில் ஆசிரியர் மாணவன் அப்பான்னார். இப்போ மாணவன் அப்பான்னு கூப்பிட்றார். அப்பா, இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய். குருநாதா, நீங்கள் முத்திக்கு அழியாத காரணம் இதை செய்தால் முத்தி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அந்த அருளாலேன்னு ஒரு சொல் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த சொல்லுலேயும் அது கூடும், முன்ன சொல்லுலேயும் கூடும். அப்படி கூடுச்சுன்னா அது பேர் சிங்க நோக்குன்னு பேருங்க. அப்பா அருளாலே, அதாவது முத்திக்கு காரணம் செப்பாய் அருளாலே அப்படின்னு மாணாக்கன் கேட்டார். ஆசிரியர் சொன்னார், அருளாலே செப்பக்கள். அந்த அருள் என்ற சொல்லு அந்த பின் இருக்கிற செப்புதல் என்ற இடத்துலையும் சேரும், மாணாக்கன் வினாக்களையும் அது சேரும். எனவே அருளாலே அப்படிங்கிற சொல்லு சிங்க நோக்குன்னு பேர். ஒரு சொல் முன்னிருக்கிற சொல்லோடும் பின்னிருக்கிற சொல்லோடும் கூடி பொருள் தருமானால் அந்த சொல்லுக்கு சிங்க நோக்குன்னு பேர். இது இலக்கணத்தில் பொருள் செய்யும் முறை அப்படி கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரு முறை இது. அதனால் செப்பாய் அருளாலே என்று மாணாக்கன் கேட்க ஆசிரியர் அருளாலே செப்பக்கள், இறைவன் அருளால் நான் சொல்கிறேன்பா நீ கேட்டுக்கன்னார். ஒப்பில், இந்த இடம் ஒப்பில் அப்படின்னார். அப்படின்னு அர்த்தம் ஓமை இல்லாத, ஒப்பிலாமணியே மணிவாசகருடைய வாக்கு. ஒப்பில் எது? குரு, லிங்கம், வேடம். அப்போ அந்த ஒப்பில் என்பது 3க்கும் சேர்த்தணும். ஒப்பில்லாத குருநாதன், ஒப்பில்லாத சிவலிங்கம், ஒப்பில்லாத அடியார்கள். பெரிய புராணம் படிச்சிங்கன்னா இந்த 3ம் ஒப்புமை இல்லாதது என்பது உங்களுக்கு தெரியும். அன்னப்பரை சொல்லும்போது நிகர் ஒன்று இல்லாதவர், நம்பி ஆரூரரை சொல்லும்போது நிகரில்லாதவர் என்று நாயன்மார்களை சேக்கிழார் பெருமான் நிகரில்லாதவர் என்று தான் கூறியிருக்கிறார் பல இடங்கள். விரிவு பெரிய புராணத்தில் காண்க. எனவே குரு என்பவர் ஒப்புமை இல்லாதவர். ஏன், அவரை போல் இன்னொருத்தர் இல்லை. அவரவருக்கு அவரவர் குருநாதர் உயர்வானவர், மறந்துடாதீங்க. நீங்கள் இது பெருசா அது பெருசான்னு வேறுபாடு பார்க்கக்கூடாது. அப்படி பார்ப்பது குற்றம். என் அறிவுக்கு என் பக்குவத்துக்கு எனக்கு ஒரு குருநாதர் கிடச்சிருக்கிறார், உங்கள் அறிவுக்கு உங்கள் பக்குவத்துக்கு ஒரு குருநாதர் கிடச்சிருக்கிறார். 2 பேரும் குருநாதர் தான். 2 பேர் இடத்தையும் இடமாக கொண்டு அருள் செய்வது சிவம். ஆள் தான் வேறு, செய்கிறவர் யார்? சிவம் தான் செய்யும். நீங்கள் இவரே செய்வார்னா அப்போ சிவம் நம்பர் போட்டுற வேண்டியது தான். இவர் 1ஆம் நம்பர் சிவம், 2ஆம் நம்பர் சிவம், 3ஆம் நம்பர் சிவம், அப்படி நம்பர் தான் போடணும். இருக்கிறது ஒரே சிவம் தான், ஒப்பில்லாத சிவம். அந்த சிவம் நிலைக்களமாக கொண்டு அருள் செய்யும். யாராருக்கு? அவரவர் பக்குவத்துக்கு ஏற்ப அருள் செய்யும். அதனால் இந்த கருத்து ரொம்ப ஆழமாக மனதில் வச்சுக்குங்க. ஏன்னா நம்ம மக்களிடத்தில் நிறைய கருத்து மோதல்கள் உண்டு. திருமடத்தில் வாங்குவது தான் தீட்சை, தனிநபர்கிட்ட வாங்குவது தீட்சை இல்லை, துறவிகிட்ட வாங்குவதுதான் தீட்சை, இல்லறத்திட்ட வாங்குவது தீட்சை இல்லை. இப்படிலாம் கருத்து மோதல்கள் உண்டு. நமக்கு தான் வாட்ஸ்அப் குரூப் நிறைய வச்சுருக்கிறோம். எல்லாம் போட்டு பார்த்தா சண்டை போடுறதுக்காகவே இந்த குரூப் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்ஸ்டாகிராமில் சண்டை நடக்கும், ஃபேஸ்புக்கில் சண்டை நடந்துகிட்ருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டு மகிழ்ந்து கடந்து போயிட்டீங்கன்னா சிரமம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா பதில் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் சொன்னக்கு அவர் ஒன்று சொல்லுவார், திருப்பி நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க. புத்தகத்தையும் 5 எடுத்து சொல்லிட்டு போட்டு கருத்து எழுதிட்டு உட்காரக்க நேரம் சரியாக போயிடும். நன்றி வணக்கம் சிவாய நம அப்படின்னு அப்படி கடந்து ஓடிட்டிங்கன்னா வேலை மிச்சம், மன உளைச்சல் மிச்சம். புரியுதுங்களா? எப்போவுமே யாரும் நாம் ஒன்று சொல்லுவதனால கேட்டுட்டு அவங்க மாறப்போகிறதில்லை, அவங்க சொல்கிறத கேட்டு நாம் மாறப்போகிறதில்லை. நம்ம வேலையை நாம் பார்க்க போகிறோம். அதில் எதுக்கு போய் கருத்து மோதல்? நீயாவே இரு, நான் நானாகவே இருக்கிறேன் விடு. நான் குழியில் விழுந்துட்டு போகிறேன் விடு. உன் குரு இல்லை, நீ குருடும் குருட்டாட்டம் மாதிரி குழியில் விழுற மாதிரி நீ குழியில் விழ போகிறேன், விழுந்துட்டு போகிறேன், நீ போயிட்டே இரு. இதெல்லாம் நீங்கள் பெரியவங்க பாடின பாட்டை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும்.
நம்முடைய தருமை ஆதீன குரு முதல்வர் குரு ஞான சம்பந்தர் சிவபோக சாரம் என்று ஒரு நூல் பாடியிருக்கிறார். வாய்ப்பு புத்தகம் கிடைக்கிது, படித்து பாருங்கள். யூடியூப்பில் தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா பாடியிருக்கிறார். 100 பாட்டையும் பாடியிருக்கிறார். சொக்கநாத வெண்பா அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும், சிவபோக சாரம் அப்படின்னு போட்டிங்கன்னா கிடைக்கும். சொக்கநாத வெண்பா 100 பாட்டும் பாடியிருக்கிறார். சிவபோக சாரம் செலக்டிவாக சில பாட்டை பாடியிருக்கிறார். அந்த நூலில், அந்த சொக்கநாத வெண்பா அப்படிங்கிற நூலில் ஒரு பாட்டு சொல்கிறார். அதாவது இரும்பு சுடுமா நெருப்பு சுடுமா கேள்வி நம்மகிட்ட பார்த்து கேட்குறார். இரும்பு சுடுமா நெருப்பு சுடுமான்னார். நெருப்பு தான் சுடும். சரி, இப்போ இரும்பை கொண்டு போய் நெருப்பில் காய்ச்சினீங்கன்னா இப்போ சுடுது. இரும்பை நெருப்பில் காய்ச்சினா இப்போ சுடுதே. ஆம், இப்போ சுடுவது இரும்பா நெருப்பா? எப்பவுமே நெருப்பு தான் சுடும். இப்போ அந்த இரும்பு நெருப்போடு கூடி நெருப்பாக நிற்கிறதுனால சுடுது. புரியுதுங்களா? அது கொஞ்ச நேரம் வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஆறி போச்சுன்னா இரும்பாகவே நிற்கும். நீங்கள் நெருப்புக்குள்ளே காட்டினீங்கன்னா அப்படியே அப்படி நெருப்பு கட்டி போல் இருக்குங்க. பட்டறைகளில் போய் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த உலைக்களத்தில் அந்த கூரை நிமிர்த்துவதற்கு அதை கொண்டு உள்ளே வச்சு நெருப்பு மூட்டுவாங்க. அப்படியே பழுத்து செக்கச்சவையேன்னு நிற்கும். அதை இப்படி வெளியே எடுத்து வச்சுன்னு ஒரு சம்பட்டியை எடுத்து போட்டு 4 தட்டு தட்டுனா அது கூறாகும். கூறான பிறகு என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் வச்சு நினச்சோடனே அது இரும்பாக நிற்கும். இப்போ இரும்பாக இருக்கிற பொருள் தான் அதனுடைய குணம் சுடாத தன்மை, நெருப்புக்கு சுடுகிற தன்மை. இப்போ இரும்பை கொண்டு நெருப்பில் காய்ச்சினா இப்போ நெருப்பு துண்டு சுடுதுன்னு சொன்னால் அங்கே சுடுவது இரும்பல்ல, இரும்பில் இருக்கிற நெருப்பு. அதுபோல் குடும்பஸ்தனாக இருக்கலாம், அல்லது துறவியாக இருக்கலாம், ஆதீனமாக இருக்கலாம், இல்லாதவராக இருக்கலாம். அவங்கெல்லாம் இரும்பு மாதிரி, அதில் சிவம் என்பது நெருப்பு மாதிரி. உபதேசம் பண்ணுவது சிவம்யா. நீ போய் என்று இவர் தான் கொடுத்தார், இவர் தான் உண்மையான குருநாதர், இவர் லோக குருநாதர், அலோக குருநாதர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் எந்த குருநாதராக இருந்தாலும் அருள் செய்வது சிவம்தான். அதை மறந்துடக்கூடாது. எனவே உங்களுக்கு நீங்கள் தேர்வு செய்யும்போதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை குருநாதர் இருக்கிறாங்க பட்டியல் போடுங்க. இவர் எப்படி இருக்கிறார், அவர் ஆராய்ச்சி நல்லா பண்ணுங்க. தேர்வு செய்து உபதேசம் பெற்ற பிறகு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அது தப்பாக போயிடும். ஆராய்ச்சிக்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு உபதேசத்தை பெற்ற பிறகு அவர் சிவம்தானா என்று ஆராய்ச்சி பண்ணுவது குற்றம். அது செய்யக்கூடாது. முடிந்தவரை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால் குருவில் உருவத்தில் தான் வேறுபாடு. குருவை இடமாக கொண்டு உபதேசம் செய்கிற சிவம் ஒரு பொருள் தான், அதை மறந்துடக்கூடாது. இதுதான் பெரியவங்க சொன்ன பாடம். நம்ம அந்த இடத்துல நின்று பார்த்திங்கன்னா யாரேனும் ஒருவர் யாராவது ஒருத்தட்ட உபதேசம் பெற்றிருக்காங்கன்னா, சிவாய நல்லதுயா, மகிழ்ச்சி, உபதேசம் பெற்றிருக்கிறீங்க, வணக்கம், அவ்வளோ. நீங்கள் அவர்கிட்ட வாங்கினது சரியில்லைங்க, அவர் இந்த உபதேசம்லாம் சரியான உபதேசம் இல்லை, நீங்கள் இங்கே வாங்கிக்கிங்க, அதுதான் சரியாக இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு அது பக்குவப்படும் போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே குரு இன்றியமையாதவர், அவர் ஒப்பில்லாதவர்னர். எனவே சிவம் ஒப்பில்லாதது, குரு ஒப்பில்லாதது, அடியவர்கள் ஒப்பில்லாதவர்கள். நீங்கள் 63 வரலாற்றை படித்தீங்கன்னா ஒவ்வொருவரும் தன்னிகரற்றவர்கள் என்று சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். எனவே ஒப்பில் குரு லிங்க வேடம் 3ஐயும் கூட்டிக்கணும். ஒப்பில் குரு, ஒப்பில் லிங்கம், ஒப்பில் அடியவர், இந்த 3 இடத்திலும் வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றின் நில்லார்கள் கான். இங்கே சொல்லும்போது ரொம்ப நுட்பமான சொல்ல பயன்படுத்துகிறார் நம்முடைய மனவாசகம் கடந்தார். ஏன் அடியார்னு சொல்ல பயன்படுத்தலை, வேடம்னு போட்டார். குரு லிங்கம் அடியார்னு போட்டிருக்கணுமா இல்லையா? அடியார்னு போடல, வார்த்தை பாருங்கள், வேடம். அப்படின்னா என்னையா? அடியார்னா வேறு, வேடம்னா வேறையா என்ன? ஆம், அடியவர் வேறு, வேடம் வேறு. எப்படி? நீங்கள் திருநீர் உருத்திராக்கத்தை அணிந்து கொண்டால் நீங்களும் அடியவர் தான், அதை கழட்டி வச்சுட்டா நீங்கள் சாதாரண மனிதர் தான். அப்போ வேடம் என்பது
அணிகலனை குறிக்கிறது. அதை அணிபவர்கள் வேடதாரிகள் என்று பெயர். வேடம் வேடதாரின்னு இருக்கா இல்லையா? நீங்கள் ஒரு நாடகம் என்று எடுத்துக்கொண்டால் அரசர் கோலம்னா அதுக்கு ஒரு ஆடை வச்சுருக்கிறாங்க, ஒரு கோட் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு இருக்குது. அது கோமாளியாக இருந்தால் இப்படி இருக்கணும்னு இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஒரு கேரக்டரில் நீங்கள் அரசராகவே நடிக்கலாம். இன்னொரு அரை மணி நேரம் கழித்து உங்கள் பாத்திரம் வேறு மாறும்பொழுது நீங்கள் கோமாளியாகவும் நடிக்கலாம். அப்போ என்ன ஆகணும்? உடை மாறிடும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறதல்லவா? ஆம், அதுபோல் சிவனடியார் என்பதற்குலாம் அடையாளம் இருக்கிறது. அது அடையாளம் மறந்துடாதீங்க. சிவனடியார் என்கிறவங்க அடையாளத்தோடு இருக்கும்போது அவர் அடியவராகிறார். அதனால் அவருக்கு பேர் வேடதாரின்னு பேர். இங்கே அடியாரை கும்பிடுன்னு சொல்லலை, வேடத்தை கும்பிடுன்னு சொல்லிட்டார். நீங்கள் மறந்துடக்கூடாது. இது ரொம்ப நுட்பமான இடம். நமக்கு எப்போவுமே நம்ம அறிவு வேடதாரிகளை பார்த்து பார்த்து மயங்கி நிற்குங்க, வேடத்தை பார்த்து வணங்கி நிற்க மாட்டோம். அங்கே தான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய கருத்து சிக்கல். நமக்கு அறிவில் தடுமாற்றம் எதனால் ஏற்படுனா, இவரையெல்லாம் நான் எப்படிங்க அடியாராக கும்பிட்டுன்னு கேட்குறோம். நீ அவரை ஏன்யா பார்க்குற? அவர் திருநீர் பூசியிருக்கார்ல, உருத்தடாக்கம் போட்டிருக்கார்ல, அந்த வேடத்தை மட்டும் பாரு, கும்பிட்ட போட்டுட்டு ஒதுங்கி நின்றுக்க. நீங்கள் காண வேண்டியது வேடத்தை தான் காணணுமே ஒழிய வேடத்தை அணிந்திருக்கிற நபரை பார்க்கக்கூடாது என்பதை மறந்துடக்கூடாது. இதுதான் சட்டம். எந்த சட்டம்? அருள் சட்டம். நீங்கள் இன்றைக்கி பார்க்குறோம், அரசியல் அமைப்பின் வண்ணத்தில் யார் முதல்வர் இருக்கையில் அமர்கிறாரோ அவர் முதல்வர். சீட்டுக்கு தான் மதிப்பு. புரியுதா உங்களுக்கு? அந்த இருக்கையில் உட்கார்ந்தா அவர் முதல்வர், இருக்கையில் உட்கார்ந்தா எதிர்க்கட்சி தலைவர். இப்போ எதை தீர்மானிக்குது? அந்த சீட்டு தான் தீர்மானிக்குது. அதில் யார் உட்காரலாம்? யார் வேணாலும் உட்காரலாம். நீங்கள் நாளைக்கு படித்து முடித்து மக்கள் உங்களை தேர்வு செய்தால் நீங்களும் அந்த சீட்டில் உட்காரலாம். யாராவது இவர் உட்காரக்கூடாது, அவர் உட்காரக்கூடாதுன்னு எதாவது இருக்குதா என்ன? முதல்வருக்குன்னு ஏதாவது ஆடைக்கான அடையாளம் சொல்லியிருக்காங்களா என்ன? இல்லையே. அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி முதல்வராக இருக்கையில் அமரலாம். அவ்வளோதான். நீங்கள் 118 மெஜாரிட்டி காட்டினா சீட்டில் உட்காரு, அவ்வளோதான். சட்டம் அவ்வளோதான் பார்க்குது. நீ இதை பண்ணியா அதை பண்ணியா இல்லை. சபாநாயகர் கூட்டி உட்காந்து யாரெல்லாம் ஆதரவு தருகிறீர்கள், நான் தருகிறேன், கையை தூக்கு, ABCD எல்லாம் கை தூக்கியாச்சு, எண்ணிப்பார், 118 இருக்குது, இது வெற்றி பெற்று விட்டது, இது ஆட்சி அமைக்கிறது, முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் சட்டம். சார் அவர் நம்ம கட்சியே இல்லை சார், அவர் கை தூக்கி இருக்கிறார் சார், அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? எனக்கு தேவை ஆதரவு தான் தேவை. கையை தூக்குனா வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? வெளிநடப்பு செஞ்சிக்க போய்க்க, எனக்கு மெஜாரிட்டிக்கு வேண்டி. சட்டத்தின் பார்வை அவ்வளவுதான். இதுதாங்க அடிப்படை. இப்போ நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு விசித்திரமான சூழல். ஏற்றுக்கிட்டு தானே உட்காந்துருக்குறோம். நான் அரசியல் பேசுவதாக தயவு செய்து நினச்சிடாதீங்க. அரசியல் களத்தில் நிற்கும்போது வேறுபாட்டை கடந்து வணக்கத்துக்குரியவர்களாக மதிக்கிறோம். ஆனால் அடியவர் வரும்போது வேறுபாட்டை பார்த்து பார்த்து வணக்கத்துக்குரியவர்களை வேறுபாடு கண்டு கண்டு விலகி விலகி நிற்கிறோம். மறந்துடாதீங்க. நம்ம பண்ணுற தப்பு எங்கே பண்ணுறோன்னு நீங்கள் நினைத்து பார்க்க. நீங்கள் சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறனே ஒழிய எனக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. சரிங்களா? நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, எந்த கட்சியும் நான் மெம்பர் இல்லைங்க. மறந்துடாதீங்க. ஏதாவது கட்சிக்கு சாதகமாக பேசுகிறேன்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன், நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை சொன்னால் நம்ம அறிவு கொஞ்சம் வேகமாக பற்றி கொள்ளுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு தெரிய சட்டமன்ற தேர்தல் யார் யார் எந்தெந்த இடத்துல நின்னாங்க, தனித்தனியாக நின்னாங்க. சரி, வெற்றி பெற்று வந்த பிறகு யார் எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் இப்போ கூட்டணியில் வந்து ஒன்றாயிட்டாங்க. இப்போ நினச்சி பாருங்களேன். இப்போ அவங்களும் என்னாச்சு, அமைச்சரவையில் இடம்பெற்றாச்சு, அமைச்சர்கள் ஆயிட்டு. ஆனால் இவங்க தான் மேடையில் பேசும்போது ஏயா இவங்கெல்லாம் ஒரு ஆளாயா அப்படின்னு பேசினவங்க. அன்றைக்கெல்லாம் இதெல்லாம் போட்டு காட்டுறதுக்கு டிவிலாம் இல்லை. இப்போல்லாம் நமக்கு எல்லாத்தையும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டையும் ஒன்றா வச்சு காட்டுறானா இல்லையா? எங்கே பார், இவர் தான் சொன்னார், இப்போ என்ன பேசியிருக்காரு. அது அன்று, இது இன்று இல்லைங்களா? அது அன்னைக்கு, அது போன மாதம் பேசினது, இது இந்த மாதம் பேசுகிறது. அடக்கடவுளை, நீ அடுத்த மாதம் என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே.
இப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் நேற்று இவர் வேண்டான்னு தானுங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்போ யாராவது கேட்டோமா, ஏங்க அவர் வேண்டான்னு தானே உங்களுக்கு ஓட்டு பண்ணி நீங்கள் எப்படிங்க அவர்கிட்ட போய் சேர்ந்தீங்க யாராவது கேட்டோமா என்ன? யாரும் கேட்கலையே. அப்போ என்ன தெரிகிறது? அந்த அரசியல் களத்தில் இப்போ நான் ஏதாவது மாற்றி கீத்தி பேசுன்னு வச்சிங்கன்னா நான் ஊருக்கு போய் சேர முடியாது. ஏன் எஃப்ஐஆரை போட்டு உள்ளோக்கார வச்சுருவான். ஏயா உன்னை சித்தாந்த பேழச்சோன்னா நீ என்னமோ அது பேசி இதை பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற, முதல்ல மேலே நீ உன் மீது வழக்கு தொடுக்கிறோம், நீ இப்படி பண்ணுன்னு. இதுதான் நடைமுறை. அப்போ என்ன தெரியுது? வணக்கத்துக்குரியவரை நீங்கள் வணங்கலைன்னா, நீங்கள் அவதூறு பேசுனீங்கன்னா சட்டம் தன் கடமையை செய்யுமா இல்லையா? செய்யும். இது இந்தியன் பீனல் கோர்ட்டினுடைய சட்டம். அது மாதிரி சிவபெருமானுடைய அருள் சட்டம் இருக்கிறது. வேடத்தை இகழ்பவர் யாராக இருந்தாலும் தண்டனைக்குரியவர்கள். மறந்துடாதீங்க. நீங்கள் வேடதாரியை இகழ்ந்த பிரச்சனை இல்லை, வேடம் இகழப்படக்கூடியதல்ல. இப்போ வேடத்தை எவன் அணிகிறானோ அவன் அந்த வேடத்துக்காக நீங்கள் அவனை என்ன பண்ணி ஆகணும்? மதித்தே தீர வேண்டும். நான் வேடதாரியை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா செக்ஷன் பிரித்து எடுத்து போட்டு நம்ம மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. யார்? சித்திரகுப்தன் 2 பேர் கணக்கு எழுதிட்டு இருக்கிறான். அவன் எழுதிடுவான் கணக்கை. இவன் சிவனடியாரை மதிக்கவில்லைன்னு போனான், திருவேடத்தை மதிக்கவில்லைன்னு கணக்கில் போட்டுருவான் நம்மளை. எனவே மறந்துடாதீங்க, வேடம் வணக்கத்துக்குரியது. எனவே நாம் வணங்குவது வேடத்தை தான் வணங்குகிறோம், வேடதாரிக்கு வணக்கம் அல்ல. நீங்கள் அதை ரொம்ப தெளிவாக வச்சுக்கலாம். ஒரு திருநீர் பூசி ஒருத்தர் வராரு, நீங்கள் அவரை சிவனடியான்னு கும்பிட முடிஞ்சால் கும்பிடுங்க, முடியலையா சிவசிவான்னு திருநீரை நினச்சி கும்பிடுங்க போதும். ஏன்? நீங்கள் வணங்குது திருநீற்றுக்கு அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தண்டனை தப்பிச்சிடலாம். அப்போ நாம் வணங்கும் போதெல்லாம் அப்படி நினைக்கணும். நம்மளை யாராவது வணங்குனா, இந்த வணக்கம் உனக்கு இல்லை, நீ போட்டுக்கிற உத்தராக்க மாலைக்கிடா, நீ போட்டுக்கிற திருநீருக்கு உனக்கு வணங்குற, நீ என்னமோ வணக்கம் உனக்கு நினச்சிட்டு நிற்கிறியா அப்படின்னு நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கிட்டு சிவசிவா சிவசிவா பெருமானே அப்படின்னு நின்றுக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம். எனவே வேடம் வணக்கத்துக்குரியது. அதனால தான் சிவஞான போதமும் வேடத்தைத்தான் வணங்க சொல்லி இருக்குது. அவர் எழுதியிருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? சிவனடியாரை வணங்குன்னு எழுதியிருக்கலாம் இல்லையா? அப்படி எழுதலை. மெய்கண்டாருடைய நூலில் கூட வேடம்தான் ஆலயம்தானும் அரணென தொழும் என்று சொல்லப்பட்டதை ஒழிய வேடதாரிகளை வணங்குன்னு சொல்லவே இல்லை. வேடம்தான் வணக்கத்துக்குரியது. அதனால் வேடம் கைதொல வீடு எளிதாமே என்பது தேவாரம். வேடம் கைதொல வீடு எளிதாமே, அதை தான் 12ஆம் நூற்பால மெய்கண்டாரும் கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. எனவே நமக்கு எப்போதுமே ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளம் வணக்கத்துக்குரியது. மருத்துவர் என்றால் அது ஒரு அடையாளம் இருக்குது, வழக்கறிஞர்னால் ஒரு அடையாளம் இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி காரில் ஒரு சிம்பிள் ஒட்டியிருக்குமா இல்லையா? அதுபோல் சிவனடியார் அப்படின்னு சொல்வதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அதற்கு திருநீறு, சடைமுடை, உருத்திராக்கம், 5 எழுத்து மந்திரம், இதுதான் அடையாளம். இதை நாம் அணிகலனாக நாம் வச்சுருக்கிறோம். அந்த அணிகலன் நாம் அணிந்திருப்பதனால நம்ம சிவனடியார் என்று நம்மளை கருதி கொள்கிறோம். அதை அணிந்திருப்பவரை நீங்கள் அந்த வேடம் கண்டு தான் வணங்கணுமே ஒழிய அவரை கண்டு வணங்குதல் கூட. அப்படி வணங்குனா அது வெறுப்பில் போய் நாளைக்கு வணங்காமே விட்டுடுவோம். நீங்கள் வேடம் என்று நினைவில் வணங்குனீங்கன்னா அது என்றைக்கும் தொடரும். சரி, இப்போ குருநாதர் சொல்லிட்டாரு, இந்த 3 இடத்துலையும் நீ வணங்கினா உனக்கு வீடு பேரு கிடச்சிடும் அப்பா அப்படின்ட்டார். உடனே இப்போ படிக்கும்போது நமக்கு தோணும், நான் 3ஐயும் கும்பிட்றேனே, ஏன் நான் சாமியும் கும்பிட்றேன், சிவலிங்க பெருமானையும் குருநாதரையும் கும்பிட்றேன், அடியாரை பார்த்தாலும் கும்பிட்றேனே நான், அப்போ எனக்கு வீடு பேர் கன்ஃபார்ம் தானே அப்படின்னா அங்கே தான் ஒரு சிக்கல் சொன்னார். ஏன் இல்லைப்பா, அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்னார்? கும்பிடுறதுன்னா நீ நினைக்கிற மாதிரி பார்த்தனே ஐயா சிவாய நம்ம அப்படின்னு கும்பிடு போட்டு போகிறதில்ல. அப்படி பார்க்கும்போதே உனக்கு என்ன தோணணுன்னார். அது அடுத்த பாட்டில் வச்சார் அந்த செய்தியை. நீ சிவனடியாரை காணும் போதும், சிவலிங்கத்தை காணும் பொழுதும், குருநாதனை காணும் போதும் உன்னை அறியாமலே கண்களிலிருந்து கண்ணீர் வரணும். எப்போ உங்களுக்கு கண்ணீர் வருது? வரவே மாட்டேங்க. இங்கே சிவலிங்கம் இருக்குது, பார்த்தா கண்ணீர் வருதா என்ன? ஒன்றும் வரமாட்டேங்குது. சிவனடியார் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கமே, யாரையாவது பார்த்தா கண்ணில் தண்ணி வருதா? ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி, குருநாதர் வரார் அப்படின்னா கண்ணில் தண்ணி வருமா? வரமாட்டேங்குது. அவர் சொன்னார்,
பார்க்கும்போது உன் கண்களிலிருந்து கண்ணீர் வருமானால் நீ முத்தி பெறுவதற்கு தகுதியுடையவன் என்று அருள் செய்கிறார் ஆசிரியர். அடுத்த பாட்டை பாருங்கள். கற்றாமனம் போல கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் உற்று ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் மும்மலத்தை மோசிக்கும் பத்திதனில் நின்றிடுவார் பார். இப்போ மாணாக்கன் சொல்கிறாரு, தாய் பசு கன்று இந்த ரெண்டையும் உதாரணமாக காட்டுறார். கன்றை காணும்போது தாய் பசுவினுடைய மடியில் பால் தானாக சுரக்கும். அதான் அதனுடைய இயல்பு. நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், சில நேரங்களில் கன்று ஈணுகிற பொழுது அந்த கன்று இறந்து பிறக்கும், அல்லது பிறந்து ஓரிரு நாட்களில் கன்று இறந்து போயிடும். அப்படி இறந்து போச்சுன்னா இந்த கன்று இல்லாமல் அந்த தாய் பசுவிட்டிருந்து பாலை கறக்க இயலாது. இந்த பால் கறக்கப்படலைன்னா தாய் பசுவுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்துரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த இறந்து போன கன்றினுடைய தோல் இருக்கு பாருங்கள், அதை பக்குவப்படுத்தி எடுத்து வைக்கோல் அதை போட்டு அந்த வைக்கோலை போய்ட்டு உள்ளே போட்டு வெளியே தச்சிருவாங்க. கண்ணுக்குட்டி மாதிரியே இருக்கும். இந்த பால் கறக்கிற நேரம் வரும்போது அதை அப்படியே கொண்டாந்து தாய் பசுவின் முன்னாடி காட்டுவாங்க பாருங்கள். அது ஒரு கணைத்து கொண்டு தன் நாவல் அப்படியே நக்கும், அங்கே பாலை கறந்துட்டுருப்போம். இது ஏதாவது நீங்கள் காட்சிகளை கிராமத்தில் பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள். அப்போ இந்த கன்றை பார்த்தா தான் அது மடி சொரியும், இல்லைன்னா மடி சொரியாது. அப்போ இந்த கன்றை அது நினைக்கும் பொழுதே பால் சொரியுது. நினைத்தால் சுரக்கும், பார்த்தா சுரக்கும். அதனால தான் கன்றை நினைந்தன தாயன வந்த கலக்கமும் ஆகாது அப்படின்னு நடுக்கமும் ஆகாதேன்னு பின்னாடி மணிவாசர் பாடுறார். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன்னர். அவர் பக்தியில் எப்படி கேட்குறாரு, தாய் பசு கன்றை காணும்போது பால் சொரிவது போல நான் உன்னை பார்த்தா என் கண்களிலிருந்து கண்ணீர் வர வேண்டுமென்று மாணிக்கவாசக சிவபெருமானிடத்தில் வரம் கேட்கிறார். என்னப்பா உனக்கு வரம் வேணும்னார். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவன். இப்போ நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும், இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. அதையும் கொண்டாந்து கன்றையும் பசுவையும் கொண்டாந்து காட்டினார். மாணிக்கவாசகன் அதுதான் காட்டுறார், இவரும் அதுதான் காட்டுறார். ஏன் அம்மாவும் மகன் காட்டியிருக்கலாமே இல்லையா? இப்போ பையனை பார்த்து குழந்தைய பார்த்து அம்மா மடியில் பால் சுரப்பது போலன்னு சொல்லலாமே. அதை விட்டு போட்டு கன்றும் பசுன்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ஆழமான நுட்பம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாய் தன் குழந்தையை வளர்த்துக்கிற பொழுது தன்னை அறியாமலே ஒரு எதிர்பார்ப்பு அந்த தாயின் நெஞ்சுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அது அவ்வளவு சீக்கிரம் புலப்படாது. ஒருவேளை சில நேரங்களில் வெளிப்படையவே தெரியும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில நேரம் சும்மா நான் விளையாட்டுக்காக சொல்கிறேன், அம்மா பால் கொடுக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டே உங்கள் அப்பா தான் கண்டுக்கலை, நீயாவது என்ன கண்டுக்குவியா அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் தாய். ஏன் அவர் எங்கெங்க நம்மளை கண்டுக்கிறாரு எதற்கு, அப்புறம் உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் வல்லுங்கிறாரா, நீயாவது அன்பாக இருப்பியாடா. இப்படி ஒரு எதிர்பார்ப்பு தாயின் நெஞ்சுக்குள்ளே இருக்குங்க. அந்த பால் ஊட்டுகிற பொழுதே இவனாவது நாளைக்கு நம்மை காப்பாற்றுவானா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு பசு தன் கன்றுக்கு பாலை கொடுக்கும்போது இந்த கன்று நாளை காப்பாற்றும் என்றெல்லாம் கொடுப்பதில்லை, தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்து. அதனால் கன்றை போல பசுவை போலன்னு வச்சார். இல்லைன்னா அவர் என்ன பண்ணிக்கலாம், தாயிற் சிறந்த தயாவான தத்துவம்னு பாடினவர் வரம் கேட்கும்போது தாயை கொண்டாந்துல நிறுத்தியிருக்கணும். ஏன் தாயை கொண்டாந்து நிறுத்தலைன்னா, தாயிடத்தில் ஒரு பாயிண்ட் சம்திங் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு குடியிருக்கும். ஆனால் பசுவிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்பதனால என்னுடைய அன்பு என் பக்தி உன்னிடத்தில் எப்படி இருக்கும்னா எதிர்பார்ப்பு இல்லாத பக்தியாக இருக்க வேண்டும் என்கிறார் மணிவாசக பெருமான்.
அப்போ நாம் எப்படி சாமி கும்பிடணும்? குருநாதனை பார்க்கும்போது எதிர்பார்ப்பில்லாமல் கண்ணீர் சிந்தி வணங்கணும். சிவலிங்கத்தை காணும்போது எதிர்பார்ப்பில்லாமல் கண்ணீர் வரணும். நமக்கும் கண்ணீர் வருது, என்னை மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிற, நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்மளை நினச்சி தான் அழுகிறமே ஒழிய, அவருக்கு கொடுக்குற இவருக்கு கொடுக்குற, நானும் அவருக்கு முன்னாடியே உன்னை வந்து கும்பிட்டு இருக்கிறேன், நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த 4 பேர்த்துக்கு அருள் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் அருள் கொடுக்காம இருக்கிறடி, இப்படித்தானுங்க நொந்து நொந்து அழுகிற. நாம் நொந்து அழுகிறதுலாம் அழுகை இல்லை, நீங்கள் அவரை பார்த்தா அழுக வரணும். எப்படி சார்? கண்ணப்பருக்கு குடுமி தேவரை பார்த்தோன்னே அழுக வந்துச்சு. எடுத்து பெரிய புராணத்தில் பாருங்கள். இளையான்குடி மாறனாருக்கு அடியவரை பார்த்தோன்னே நெஞ்சில் கசிவு வந்துச்சு. நம்முடைய திருநீல கண்டருக்கு ஓடு கொடுக்குற தொண்டர் தான், ஆனால் அடியவரை பார்த்தா ஒரு கசிவு இருந்துச்சு. எங்கெல்லாம் அடியார் தொண்டு நாயன்மார்கள் செய்திருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பாருங்கள், அவங்கள பார்த்த மாத்திரத்தில் அன்பு மொழி செய்தார்கள், மெய் குழைய நின்றார்கள், கை குவித்து வணங்கினாங்க, நெஞ்சத்தில் அந்த குழைவு இருந்தது, வாயில் அவங்க சொல்லுகிற சொல்லில் ஈரப்பதம் இருந்தது. இத்தனை குறிப்பு சேக்கிழார் பெருமன் பதிவு செய்கிறார். அப்போனா என்ன தெரிகிறது? அடியவரிடத்தில் எதிர்பார்ப்பில்லாத ஒரு அன்பு வைக்க வேண்டும். குருநாதனிடத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு வைக்க வேண்டும். சிவலிங்கத்திடத்தில் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு வைக்க வேண்டும். இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை, நாளைக்கு அந்த இடத்த நோக்கி நகரணும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் தேவைகள்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கேட்டு தான் ஆக வேண்டி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமி ஃபுல் பண்ணிகிட்டே வந்தான்னு வச்சுங்களேன், ஒரு கட்டத்தில் தோணும், சரி சாமி இனிமேல் உங்கள்கிட்ட எதையும் நான் கேட்குற மாதிரி இல்லை, ஏன் நீ எதை கேட்டாலும் கொடுக்குற, அதனால் கேட்கலன்னு விட்டுடலாம். இல்லைன்னா எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிற, இனிமேல் உங்கள்கிட்ட எதையுமே கேட்கல போ. நம்ம எந்த ஃபார்முலா நம்மளை தூக்கி போகிறான்னு தெரியல. கேட்டு கேட்டு கொடுத்து இனிமேல் வேண்டான்னு நீங்கள் நிற்க போகிறீங்களா? இந்த சாமி நாம் கேட்டால் கொடுக்காது, எனவே கேட்குறத விட்டுடுவோம், நீ பார்த்து ஏதாவது குடியா அப்படின்னு நிற்க போகிற இடத்துல நம்மளை வைக்க போகிறாருங்கிறது அவரவர் காட்டுகிற அன்பை பொறுத்தது. அது நாம் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிற இடத்துல நாமே இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். எனவே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும். இந்த 3 இடத்திலும் நீ இந்த அன்பை செலுத்தினால் உனக்கு முத்தி பேறு கிட்டும்ட்டார். கற்றா மனம் போல கசிந்து கசிந்தே உருகி உற்று ஆசான் லிங்கம் வேடம்னு சொல்ல, உயர் வேடம்னார், ஒரு அடை கொடுத்தார். உயர் வேடம் பற்றாக முத்தி தலைவர் முழு மலத்தை மோசித்து. இந்த மோசித்துன்னு ஒரு சொல்ல வச்சுக்கிட்டிங்கன்னா சிவபுராணம் படிக்கும்போது முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன், ஓய உரைப்புன்னு சொல்லலாம், அது ஒரு பாடம். மோய உரைத்தல் என்பது சிறந்த பாடம். பொருள் செய்யும்போது வினை தீர்ந்து போகும், வினை ஓய்ந்து போகும். இந்த ரெண்டில் எது சிறந்த பொருள்னா தீர்ந்து போகும் என்பது சிறந்த பொருள். எனவே முடிந்தவரை முந்தை வினை முழுதும் மோய என்று படித்து பாருங்கள். இல்லையா எனக்கு எங்கள் வாத்தியார் ஓய தான் சொன்னார்னா தப்பு இல்லை, பொருள் குற்றம் இல்லை அதில். ஆனால் அது ஓய்தல் என்ற பொருள் தரும், இது தீர்தல் என்ற பொருளை தரும். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. நீங்கள் எப்படி படித்தாலும் அந்த சொல்லின் பொருள் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன் நீங்கள் மோயன்னு படிப்பீங்க, பக்கத்தில் இருக்க ஓயன்னு படிப்பார், உடனே என்ன சிவபுராணம் படிக்கிற நீ ஓயன்னு சொல்லாமல் மாற்றி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு கடுப்பாக நம்மளை பார்ப்பார். ஐயா எல்லாம் பாடி முடித்த பிறகு பல்லோரும் ஏற்ற பணிந்துன்னு முடித்த பிறகு ஐயா இங்கே வாங்க, இப்படி ஒரு பொருள் இருக்குது, ஓயன்னு சொல்லலாம் மோயன்னு சொல்லலாம், நீங்கள் ஓயன்னு சொல்லுங்கள், நான் மோயன்னு சொல்ல போகிறேன், தப்பு கிடையாதுயா அப்படின்னு புரிய வைக்கணும். இல்லையா சொன்னால் கேட்கல, நன்றி, நீங்கள் பாட்டுக்கு பாடுங்க, நான் என் பாட்டை பாடுறேன்னு பாட சொல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நமக்கு பாட்டை அவங்களுக்கு இது தெரியாதனால ஓயே என்பதுதான் சரியான பொருளும்பாங்க. சண்டை போடுற ஆள் இருக்குது, இன்னும் மாற்றி மாற்றி பாடுறேன்னு. ஐயா இது சரியான பொருள் தான் அப்படின்னு நீங்கள், ஏன்னா பாட பேதம் என்பது நம்முடைய திருமுறை பாடலில் ஆங்காங்கு சில இடங்கள் இருக்குது. அந்த இடம் வரும்போது 2 வகையாகவும் அதுக்கு இடம் கொடுத்துருக்கோம். அதில் எது சிறந்த பொருளோ அதை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அந்த பொருளை எடுத்துக்கொள்வது பிழை இல்லை. ஆனால் பொருள் வேறுபாடு உண்டு என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்க, வேறொன்றும் இல்லை. எனவே முத்தியை பெறுவதற்கு இந்த 3 இடத்துல அன்பு காட்ட வேண்டும் என்றார் ஆசிரியர். இனி நிறைவு பாடல் பாருங்கள், 53வது பாடல். வாழ்ந்தேன் அருட்கடலே
வற்றா பவக்கடலில் வீழ்ந்தே அலையாமல் மேதினியில் சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பயனே உற்று. இந்த பாட்டில் ஆசிரியர் குருநாதனுக்கு நன்றி சொல்கிறார். குருநாதனை பார்த்து, பெருமானே, எவ்வளோ பெரிய கருணையை நீங்கள் என் மீது காட்டியிருக்கிறீங்க. எனவே சூழ்ந்து விடா வெண்ணை சுவேதவன மெய்கண்ட நாதனே அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காரு பாருங்கள், உரை பாருங்கள். தம்பால் சூழ்ந்து வந்தவரை பிறர்வால் செல்லாவண்ணம் செய்யும் பெருமையுள்ள திருவெண்ணை நல்லூரில் தோன்றி சுவேதவன பெருமாள் என்ற இளமை பெயரை உடைய மெய்கண்ட தேவரே. அப்போ பெற்றோர்கள் வைத்த பெயர் சுவேதவன பெருமாள் என்ற பேர். பரஞ்சோதியார் என்கிற குருநாதன் கொடுத்த பேர் தான் மெய்கண்டார் என்ற தீட்சா நாமம். எனவே அந்த வந்தா தன்னுடைய மாணாக்கன் ஐயத்தை முழுமையாக தீர்த்து கொடுத்துட்டு இந்த கேள்விக்கு அவர் கேட்ட வினாக்களுக்கெல்லாம் விடை சொல்லி அருள் செய்தார் அல்லவா. எனவே தன்பால் வந்தவரை பிறர்வார் செல்லா வண்ணமாக மாணாக்கனுடைய ஐயங்களையாம் தீர்த்து கொடுத்த மெய்கண்ட தேவரே அப்படின்னு போற்றுகிறார். அப்படிப்பட்ட அந்த மெய்கண்டரை பார்த்து சொல்லுகிறார், கருணை கடலே, அடியேன் முன்பு செய்த உண்மை சரியை கிரியை யோகம் ஆகிய தவப்பயனால் உம்மை அடைந்து எக்காலத்தும் நீங்காத பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து பிறவிக்கடலில் வீழ்ந்து துன்பம் அடையாமல் இவ்வுலகில் பெருவாழ்வை பெற்று வாழ்ந்தேன். இங்கே வாழ்ந்தேன் என்பது சொல்றார், அவர் அனுபவத்தை சொல்றார். குருநாதா, உன் கருணை நோக்குக்கு ஆளான காரணத்தினால ஏனையொரு போல நானும் செத்து பிறந்து பிறவி அலையில் சிக்கிக்கிட்டு கிடக்காம அதிலிருந்து வெளியே வருகிற பேரை உம்மால் பெற்றேன் குருநாதா. அதான் வாழ்ந்தேன் அருட்கடலே. வற்றாப்பவக்கடல், கடல் என்ன வற்றுமா என்ன, அது மாதிரி பிறவி கடலும் வற்றாமல் கிடக்குது. ஆக வற்றா பவக்கடலில் வீழ்ந்து அலையாமல் செத்து பிறந்து அதே தொழிலாக கொண்டிருக்காமல் என்னை அந்த கடலிலே இருந்து கரையேற்றிய கருணை கடலே, மெய்கண்ட தேவரே, உம்மால் நான் வாழ்ந்தேன் அப்படின்னார். இந்த சொல்ல அருமையான சொல்லுங்கள், வாழ்ந்தேன். ஏன் அந்த உபதேசத்தை பெற்று தன் அனுபவமாக வெளிப்படுத்துகிறார். அதை அவருடைய அனுபவமாக வெளிப்படுத்துகிறார். இதுதான் மணிவாசக பெருமான் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு வீழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தேன்னர். ஆக நாம் வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது, வாழலைன்னர். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு வீழ்கின்றாய். நம்ம செஞ்ச பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் ஏற்ப சிக்கி கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் கிடக்கிறோம். இந்த வீண் போன பிறவி கடலில் கடந்து தடுமாறாமல் காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான். பிறவி கடலில் விழாமல் காப்பாற்றுறது. ஆழ்கின்றாய் ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தேனர். எனவே பிறவி என்கிற கடலில் போய் கிடக்கிறையே, உன்னை காப்பாற்றுறதுக்குத்தானே தோணியப்பராக உட்கார்ந்துட்டுருக்கிறான். அவனை நீ நினைக்க வேண்டாமா, வணங்க வேண்டாமா, வாழ்த்த வேண்டாமா என்று பெருமக்கள் நம்மகிட்ட கேட்கிறார்கள். எனவே அந்த வகையில் இந்த பாடல் வழி மாணாக்கன் குருநாதனிடத்தில், குருநாதா உங்கள் உபதேசத்தை பெற்றேன், இப்போ நான் எனக்கு கேட்ட கேள்விகள் 7, அதுக்கு மேலே முத்தினா என்ன, முத்தி எப்படி இருக்கும், முத்தியை பெறுவதற்கான உபாயம் என்ன, இத்தனையும் உம்மால் நான் பெற்றேன். எனவே இந்த வாழ்வு எனக்கு கிடைத்திருக்கிற வாழ்வு என்பதை நான் இப்பொழுது உணர்ந்து நிற்கிறேன் என்று குருநாதனுக்கு நன்றி பெருக்கோடு நிறைவு செய்கிறார் நம்முடைய ஆசிரியர். அந்த வகையில் நாம் உண்மை விளக்கம் என்கிற நூலை இந்த அளவில் நிறைவு செய்துவிட்டு
நம்ம அடுத்த நூலுக்கு செல்லணும். நமக்கு அடுத்த நூல் போற்றி பகரொடை என்கிற நூலுக்கு போகணுங்க. அந்த நூலுக்கு போவதற்கு முன் ஒரு செய்தி, அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே இந்த போற்றி பகரொடை என்கிற நூல் ஒரு அற்புதமான நூல். நம்ம திருமுறைகளில் 12 திருமுறைகளை பெரியவங்க 4 கூறாக பட்டியல் போடுவாங்க. அப்படி பட்டியல் போடும் பொழுது முதல் 9 திருமுறைகள் தோத்திரம் என்று பெயர், 10ஆம் திருமுறைக்கு சாத்திரம் என்று பெயர், 11ஆம் திருமுறைக்கு பிரபந்தம் என்று பெயர், 12ஆம் திருமுறைக்கு புராணம் என்று பெயர். 12ஐயும் 4க்குள்ளே அடக்கிடுவாங்க. தோத்திரம், சாத்திரம், பிரபந்தம், புராணம். தோத்திரம் 9 திருமுறை, இறைவன் புகழை சொல்லிக்கிற புகழ் மாலை. 10ஆம் திருமுறைக்கு போனீங்கன்னா புகழ் மாலையும் உண்டு, ஆனால் அதே சமயத்தில் அத்தனை செய்முறைகளாகவே பாடியிருக்கிறார். அட்டமா சித்தி பெறுவது எப்படி, அதை பெறணும்னா என்ன பண்ணணும், பின்பற்றப்பட வேண்டியவை, நீக்கப்பட வேண்டியவை அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு இது செய்யத்தக்கன, இது செய்யக்கூடாதவை என்று முழுக்க முழுக்க செயல்முறையை பாடியிருக்கிறார். நீங்கள் திருமந்திரம் தோத்திரமாக ஒரு 10-15 பாட்டை படிக்கலாம், மீதி எதை படிச்சிங்கனாலும் அவர் ஒரு பயிற்சியை பாட்டில் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான். இடப்பக்கமாக இதை பண்ணு, வலப்பக்கமாக இப்படி பண்ணு, இப்படி உட்காரு, இப்படி நில்லு, அப்படி தான் பாடியிருக்கிறார். நீங்கள் அதை தோத்திரமாக பாடும்போது அது சுவைக்க முடியாது. தோத்திர பாடல் அதில் உண்டு, அதை நீங்கள் சுவைக்கலாம். நீங்கள் இப்போ வலது பக்கம் மூக்கின் வழியாக மூச்சு காற்றை 1 பங்கு இழுத்தல் வேண்டும், அப்புறம் 2 பக்கம் அடைத்து கொண்டு 4 பங்கு இருத்த வேண்டும், அப்புறமேலு 1 பக்கம் திறந்து 2 பங்கு விட வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டுன்னு வச்சுக்கலாம். இதை படித்தா எப்படி இருக்கும்? நீங்கள் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அப்படின்னா கொஞ்சம் புரியும். மூச்சை இழுப்பது, இருத்துவது, விடுவது அப்படின்னு ஒரு பாட்டை பாடினா எப்படி இருக்கும்? என்னமோ பாடுறாரியா ஒரு பாட்டு, என்னமோ திருமந்திரம் மாமா அப்படின்னு தான் தோணும் உங்களுக்கு. ஏன்? அதில் செய்தி அவ்வளோதான் இருக்கும். அது செயல்முறை சொல்லுகிற நூல் அது. அதனால் அதுக்கு பேர் சாத்திரம் என்று பெயர். பிரபந்தம் இரட்டை மணி மாலை, மும்மணி கோவை, 4 மணி மாலை, கலம்பகம், உலா என்று சிற்றிலக்கியத்தில் இருக்கிற அத்தனையும் உள்ளுக்குள்ளே கொட்டி கிடக்குது. அதனால் அதுக்கு பிரபந்தம்னு பேர். வரலாற்றை சொல்வதனால பெரிய புராணத்துக்கு புராணம் என்று பெயர். அப்போ என்ன, இதை ஏன் சொல்ல வந்தேன்னு கேட்டால், மொத்தமே 12 திருமுறையுமே தோத்திரம்தான். இப்போ 12 திருமுறைகள் என்பன தோத்திர பாடல், அதற்குள்ளே ஒரு சாத்திரம் இருக்குது, அது திருமந்திரம். அது மாதிரி 14 சாத்திரமும் சாத்திரம்தான். அதில் தோத்திரத்துக்கு என்று ஒரு நூல் இருக்குமானால் அது போற்றி பகரொடை. அத்தனை புகழ், இறைவனுடைய கருணையை நீங்கள் நமக்கெல்லாம் அந்த பாடல், அந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி நம்ம காது வழியாக நெஞ்ச போய் தொட்டுச்சுன்னா நம்மளை அறியாமல் கண்ணீர் வந்துடும். ஏன்? இறைவன் செய்கிற உதவியை அவ்வளவு தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் உமாபதி சிவம். எனவே சாத்திர நூலில் ஒரு தோத்திர நூல் போற்றி பகரொடை என்ற நூல். உங்களுக்கு தெரியும், தொடை அப்படின்னா 2 அடிகளாக வருவதற்கு தொடைன்னு பேர். பல தொடைகளை கொண்டிருப்பதனால பகரொடை என்று ஆயிற்று. அது 2 கன்னின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி 2 வரியாக வருவதற்கு தொடை என்பார்கள். அது பல வகை கொண்டிருப்பதனால பகரொடை என்று ஆயிற்று. போற்றி என்ற சொல்லை கொண்டு இந்த நூல் அமைந்திருப்பதனால போற்றி பகரொடை என்று ஆயிற்று. தான் செய்தி. சரி, இதில் போற்றினா என்ன? வணக்கம் என்று ஒரு பொருள், பாதுகாப்பாயாக என்று ஒரு பொருள், 2 பொருள் இருக்கிறது. போற்றி என்றால் வணக்கம், இறைவா உனக்கு வணக்கம் அப்படின்னு வணக்கமாகவும் சொல்லலாம். அல்லது அந்த புகழை சொல்லி என்னை பாதுகாப்பாயாக
என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு சொல்வது. அப்போ 2 வகையில் இந்த சொல் அமைகிறது என்பதை கருத்தில் வைத்து உங்கள் நூலில் முன்பக்கத்திலே எழுதியிருப்பார். போற்றி என்பதற்கு வணக்கம் என்ற ஒரு பொருளும் உண்டு, போற்றி பாதுகாப்பாயாக என்ற குறிப்பும் கொடுத்திருப்பார். இந்த நூலை நமக்கு தந்திருப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் உமாபதி சிவம். இவர் யார் அப்படின்னு கேட்டால் மெய்கண்டாருடைய மாணவர் அருணந்தி சிவம். அருணந்தி சிவத்துக்கு ஒரு மாணவர் இருக்கிறார், மறைஞான சம்பந்தர் என்று அவருக்கு பேர். மறைஞான சம்பந்தருடைய மாணவர் உமாபதி சிவம். இதை மறந்துடக்கூடாது. ஞான பரம்பரை, கைலாய பரம்பரை அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேரெல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும். இந்த பரம்பரை எப்படி தொடங்கப்பெறுகிறது? சிவபெருமான் திருநந்தி தேவருக்கு உபதேசம் பண்ணார். திருநந்தி தேவர் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணார். சனகர், சனந்தர், சனாதனர், சனற்குமாரர் என்று 4 பேர். இன்னும் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அது திருமந்திரம் படிச்சிங்கன்னா தெரியும். மொத்தம் 8 பேர் நேரடியாக நந்தியம்பெருமான்கிட்ட உபதேசம் பெற்றவங்க. பதஞ்சலி, வியாக்கரபாதர், சிவயோக மாமுனி, அவரோடு திருமூலர். மொத்தம் 8 பேர் நந்தியம்பெருமான்கிட்ட நேரடி மாணாக்கர்கள். அதில் இந்த பரம்பரையின் தொடர்ச்சி சனற்குமார்கிட்டருந்து தான் வருது. மற்றவங்க பரம்பரை நமக்கு தெரியல, அது இப்போ இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் இந்த பரம்பரை இப்போ தொடர்கிறது. சனற்குமாரருக்கு ஒரு மாணவர் இருந்தார், அவர் சத்திய ஞான தரிசினிகள் என்று பெயர். அவருக்கு ஒரு மாணவர் இருக்கிறார், அவர் பெயர் தான் பரஞ்சோதியார் என்று பெயர். இப்போ சிவபெருமான் தான் முதல் குருநாதன். அதாவது எல்லாத்துக்கும் குரு சிவபெருமான் தான். உயிர் நிலையில் நந்தி தான் முதல் குருநாதன். நந்தியம்பெருமான், அவருடைய கீழே சனற்குமாரர், அவருக்கு கீழே சத்தியஞான தரிசினிகள், அவருக்கு கீழே பரஞ்சோதியார். இந்த 4 பேருமே அகச்சந்தான குறவர்கள் என்று பெயர். சந்தானம் அப்படின்னு தொடர்ச்சி என்று பொருள். மாணவர் குருநாதர், மாணவர் குருநாதர் என்ற பரம்பரையில் வருவதனால சந்தானம் என்று பெயர். சரி, இந்த பரஞ்சோதியார் மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்ணார். அது என்னங்கிறத சிவஞான போதம் படிக்கும்போது விரிவாக பார்ப்போம். இப்போ பேரை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பரஞ்சோதியார் மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்ணார். மெய்கண்டார்கிட்ட 49 மாணவர் பாடம் கேட்டாங்க. அதில் ஒருவர் அந்த ஒருவரை தொடர்ந்து வந்த பரம்பரை தான் நம்ம படிக்கிறோம். அடுத்தவங்க ஏனைய 48 பேர்கிட்ட யாராவது அவருடைய மாணவர் இருக்காங்களா இல்லையா தெரியல, அது என்னாச்சுன்னே நமக்கு தெரியல. அதில் நம்முடைய அருணந்தி சிவனார் மெய்கண்டாருடைய 49 மாணவரில் தலையாய மாணவர். அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர்னு பேர். அவருடைய மாணவர் தான் உமாபதி சிவம். இப்போ நாம் படிக்க போகிறது உமாபதி சிவத்தினுடைய நூலை தான் படிக்க போகிறோம். இவர் 8 நூல் செய்திருக்கிறார். உமாபதி சிவனார் செய்த நூல்கள் 8 நூலுங்க. அதில் ஒரு அருமையான நூல் போற்றி பகரோடு. ஏனைய நூல் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அதில் இந்த நூலில் ஒரு சிறப்பு என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, அப்படிப்பட்ட இந்த உமாபதி சிவம் எப்படி நமக்கு இந்த பரம்பரையில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைஞான சம்பந்தருடைய அவதாரம் மருதூர் என்ற ஒரு இடம். ரொம்ப காலம் ஆட்சியில் இருந்த இடம், அதாவது குருப்பீடமாக அவர் தங்கியிருந்த இடம் பெண்ணாகடம். பெண்ணாகடத்தில் இருந்தவர் ஒரு முறை நடராசரை பார்க்க தில்லைக்கு வரார். வந்தவர் திரும்பி போகலை பெண்ணாகடத்துக்கு, அங்கேயே இருந்துட்டார். அப்படி வரும்பொழுது உமாபதி சிவம் தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருத்தர். தில்லைவாழ்ந்த 3000 பேர்னு சொல்கிறோம், அவங்களில் ஒருவர் அவர். அவர் பூசைக்கு வரும்போது நடந்தெல்லாம் வரமாட்டார், பல்லக்கில் தான் வருவார். அவருக்கு முன்னாடி தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. இது ஒரு மரபு. அப்படி அவர் வீட்டிலேருந்து புறப்பட்டு பூசைக்கு வரார். அவர் வருகிற திசையில் எதிர்ப்புறத்தில் மறைஞான சம்பந்தராகி இந்த குருநாதன் அப்படி போகிறார்.
அப்படி போகும்போது நல்லா இவர் நடந்து போகிறாரு, அவர் பல்லக்கில் போகிறார். அப்படி போகும்போது இவர் அப்படி கடந்து போகிற நேரம் அவர் என்ன சொன்னார், பகற் பொழுதில் பட்டக்கட்டையில் ஒரு குருடு போது பாருன்னார். பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் பாட்டு. இதை பல்லக்கில் உட்கார்ந்திருந்த உமாபதி சிவத்தின் காதுக்குள்ளே போச்சது. அந்த போனவர் ஏதோ சொன்னார். என்ன சொன்னார்? பட்டக்கட்டை பகல் குருடு ஏகுதல் பாரீருங்கிறாரே அப்படின்னு அவர் பல்லக்கு நிறுத்த சொல்லி கீழே இறங்கினார். சொன்னவர் பின்னாடியே போகிறார். அவர் கண்டுக்காமல் போயிட்டே இருக்கிறார். போகும்போது ஒரு இடத்துல நூலுக்கு கஞ்சி வார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கஞ்சி என்று சொல்லக்கூடியதை அதுக்கு கஞ்சி வார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நூலிருந்து அந்த கஞ்சி ஒழுகியது. மறைஞான சம்பந்த பெருமான் போய் சிவப்பிரசாதம் அப்படின்னு கஞ்சியை சாப்பிட்றார். இவர் சாப்பிடும்போது இந்த கையில் ஒழுகி அந்த கஞ்சி கீழே வருது. வரும்போது உமாபதி சிவம் போனார், குரு பிரசாதம்னு சாப்பிட்டார். மரபு வகையில் இவர் வேறொரு வகையை சார்ந்த மறையவர். அவரோ தில்லைவாழ் அந்தனில் ஒருவர். இப்போ இவர் அவர் காலில் விழுந்து எனக்கு ஞான உபதேசம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள அவர் திருவடி தூக்கி தலையில் வச்சு உபதேசம் பண்ணி இவர் ஞானத்தை பெற்று அமர்ந்திருக்கிறார். இங்கே தில்லைவாழ் அந்தணர்கள் களவு கடந்த கோபம் கொண்டாங்க. நம்ம மரபில் இருக்கிற இவர் அங்கே போய் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர்கிட்ட போய் காலில் விழுந்து உபதேசம் வாங்கிட்டாராம. இவர் நம்ம சாதியில் தள்ளி வையான்னு தள்ளி வச்சுட்டாங்க. உமாபதி சிவத்தை நடராசர் தொட்டு பூசை பண்ணக்கூடாதுன்னு தள்ளி வச்சுட்டாங்க. அவர் கவலைப்படலை. அவருடைய இருப்பிடம் கொற்றவன் குடின்னு பேர். அங்கே போய் உட்காந்துக்கிட்டார். ஆகட்டும் அப்படின்னு. விழா காலம் வந்துச்சு. கொடி ஏற்றணும். 2 முறை வருஷத்துக்கு கொடியேற்றுவாங்க தில்லையில் நடராச பெருமானுக்கு. ஆணி திருமஞ்சனத்தும் போது ஒரு கொடியேற்றம் உண்டு, திருவாதிரையின் போது ஒரு கொடியேற்றம் உண்டு. எல்லாம் பூசை பண்ணிட்டு கொடி ஏற்றினா கொடி ஏற மாட்டேங்குது மேலே. எல்லாம் கலங்கி போனாங்க அந்தணர்கள் எல்லாம். நடராசர்கிட்ட முறையிடுகிறாங்க, சுவாமி என்ன திருவுள்ளம், கொடி மேலே ஏறலையேன்னாங்க. அப்போ சுவாமியினுடைய வாக்கு வருகிறது, அசரீரி வாக்காக. உமாபதி சிவம் வந்து பாடினால் கொடி மேலே ஏறும்னார். அவெல்லாம் இவங்க தன் தவறை உணர்ந்து அவரை போய் விழுந்து வணங்கி அவரை அழைச்சிட்டு வராங்க. அவரும் வந்து கூப்பிட்டு வரமாட்டேன்னா சொல்லலை, சுவாமி சொல்லிட்டார். அப்படி வந்துட்டார். வந்து ஒரு நூல் பாடுறார். 4 பாட்டு. அந்த நூலுக்கு கொடிக்கவி என்று பெயர். 4 பாட்டு பாடினார். கொடி மேலே போயிடுச்சு. அப்புறம் அவங்களுடைய கோபம்லாம் தணிந்தது. இப்போ அவர் அந்தணரில் ஒருவராக பூசையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறார். இப்படி நாட்கள் போய்கொண்டு இருக்கும் பொழுது நடராச பெருமான் இந்த உமாபதி சிவனுடைய திருமடத்துக்கு விறகு கொண்டு தருகிற ஒரு பணியாளன், பெற்றான் சாம்பன் அவனுக்கு பேர். அவன் பேர் சாம்பன், பெற்றான் சாம்பன்னு பேர். அவன் எந்த பயனையும் கருதாமல் குருநாதருக்கு கொண்டாந்து பணிவிடை செய்கிறோம் என்று தன்னலம் கருதாத பணியை செய்து கொண்டிருக்கிறான் இந்த பெற்றான் சாம்பன். சிவபெருமான் பார்த்தாரு. அந்த பெற்றான் சாம்பனுடைய கனவுல தோன்றி சொன்னார், உனக்கு ஒரு ஓலை கொடுக்குறேன், அதை கொண்டு நீ கொடுக்குற அந்த குருநாதர்கிட்ட கொண்டு கொடுன்ட்டார். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஓலை இருக்கிறது. ஒரு பனை ஓலையில் 4 வரி எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துக்கிட்டு நேராக போய் உமாபதி சிவத்தை கொடுத்து, குருநாதா சிவபெருமான் இதை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார்னார். வாங்கினார். அதை படித்து பார்க்குறார். அதில் வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வாசகம் அப்படின்னு கேட்டால், அடியவருக்கு எளியவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு. இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்க, இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பிறகு புத்தகம் உங்கள் கையில் கொடுப்பாங்களா இருக்கும். நம்ம அடுத்த நூலை தான் படிக்க போகிறோம். அந்த நூலில் இந்த புத்தகத்தில் இந்த பாடல் ஆசிரியர் ஐயா கொடுத்துருக்குறாங்க.
இந்த புத்தகத்தில் 4வது பக்கத்தில் இந்த பாட்டு இருக்குது. புத்தகம் கையில் வாங்கும்போது பார்த்துக்குங்க. இந்த பாட்டு 4 வரி. இந்த பாட்டினுடைய ஆசிரியர் நடராச பெருமான், மறந்துடாதீங்க. சிவபெருமான் எழுதின பாட்டு. என்ன எழுதியிருக்கிறாரு? அடியவருக்கு எளியவன் சிற்றம்பலவன். நான் யார்? தில்லையில் ஆடிக்கொண்டிருக்கிற சிற்றம்பலவன். கொற்றம் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு, துண்டுச்சீட்டு. பெரிய லெட்டர்லாம் இல்லை, சின்ன லெட்டர், அவ்வளோதான். கைச்சீட்டு என்ன அப்படின்னு கேட்டால், படியின் மிசை பெத்தான் சாம்பனுக்கு பேதம் அற தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. வருகிற இவனுக்கு தீக்க பண்ணு, வேறுபாடுகளை ஒழித்து ஞானத்தை கொடுத்து அவனுக்கு முத்தி பெற்றுக்கு அனுப்பிச்சுடு அப்படின்னு சீட்டை கொடுத்துட்டார். இதில் வியப்பு என்ன தெரியுங்களா? இந்த 4 வரியிலேயே ஃப்ரம் இருக்குது, டு இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. ஃப்ரம் யார்? அடியவருக்கு எளியவன் சிற்றம்பலவன். டு கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட். சப்ஜெக்ட் யார்? படியின் மிசை பெற்றான் சாம்பனுக்கு பேதமர தீக்கை செய்து முத்தி கொடுக்க முறை. சாமி பார்த்துங்களேன், இதே மாதிரி ஒரு ஓலையை களரிட்டறிவாருக்கு கொடுத்தார். 12 வரி அது. அதுதான் 11ஆம் திருமுறை முதல் பாட்டு. அது திருமுக பாசுரம் என்று அதற்கு பெயர். இதற்கு கைச்சீட்டுன்னு பேர், அதுக்கு திருமுக பாசுரம்னு பேருங்க. அது 12 வரி. அதுலேயும் ஃப்ரம் டு சப்ஜெக்ட். நீங்கள் ரெண்டையும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தான் நம்மால் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும். அப்படி என்னையா இருக்குதுன்னாரு. இப்போ இங்கே இந்த சீட்டு கொடுக்குறவர் யார்? ஒரு மடத்தை வச்சுக்கிட்டு, மடம்னா எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏதோ ஒரு எளிமையான ஒரு மடம், உபதேசம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்கிற வாழ்க்கைக்குரியவர். அவர் யார்? ரொம்ப எளியவருங்க, உமாபதி சிவம். அப்படி இருக்கிறவர். அதனால் லெட்டர் எழுதும்போது எழுதினார், நீ எப்படி எளியவனோ அதுபோல் நானும் எளியவன் தாயா. எழுதும்போதே எழுதார். யார்? அடியவருக்கு எளியன் சிற்றம்பலவன். இந்த ஃப்ரம்மை போடும்போது எப்படி எழுதுறாரு பாருங்க. நீ எளிமையான ஆள், நானும் எளிமையானவன் தான் அப்படின்னு எழுதுறாரு. அப்படி சரி. இதே ஃப்ரம்மை அங்கே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எங்கே திருமுக பாசனம் எடுத்து படிங்க. மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். அந்த 4 வரி படித்து பார்த்தீங்கன்னா, மாட மாளிகை நிறைந்திருக்கின்ற கூடல் ஆலவாய் என்று சொல்லப்பெறுகிற மதுரையில் அன்னப்பறவைகள் மலிந்து காணப்படுகிற நீர்நிலையோடு கூடியிருக்கக்கூடிய அந்த ஆலவாய் திருத்தலத்தில் சொக்கநாதனாகிய நான் எழுதுகின்ற கடிதம் அப்படின்னு அப்படி கம்பீரமாக தொடங்குறார் பாட்டை. ஏயா இங்கே மட்டும் எளியேன்னு தொடங்குறாரு, அங்கே மட்டும் யான் அப்படின்னு தொடங்கினான்னு. அது அரசருக்கு எழுதுகிற கடிதம் ஐயா, இது அன்பனுக்கு எழுதுகிற கடிதம் ஐயான்னு. அதுதான் பெருமானுடைய கருணை. நீ என்ன நிலையில் நிற்கிறையோ அதுக்கேற்றாப்போ அவன் நிற்பான். நீங்கள் கம்பீரமாக நின்னீங்கன்னா உங்களை விட கம்பீரமாக வந்து நிற்பான். நீங்கள் எளியேன்னு நின்னீங்கன்னா அவன் அடியேன்னு வந்து நிற்பான். அதனால தான் அன்பருக்கு அன்பனே. நல்லா நினைவு. நீங்கள் என்றைக்கும் எளியவராக இருந்தீங்கன்னா சிவம் உங்களுக்கு என்றைக்கும் எளியவர் தான். நீங்கள் அரியவராக நின்னீங்க, சாமி நமக்கு அரியவராக நின்றுடுவான். நீங்கள் மற்றவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் சிவம் உங்கள்கிட்ட நடந்துக்கும். நீங்கள் தொண்டருக்கு எளியவராக நின்னீங்கன்னா சிவம் உங்களுக்கும் எளியவராக வந்து நிற்கும். நீங்கள் தொண்டருக்கு அரியவராக நின்னீங்கன்னா சிவம் உங்களுக்கு அரியவராக நிற்குமே ஒழிய எளியவராக வராது. இதுதான் அந்த 4 வரி உணர்த்துகிற செய்தி. சரி, 2 அட்ரஸ் போட்டார் இல்லைங்களா? இங்கே என்ன பண்ணார்? கொற்றன் குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு அங்கே எழுதினார். செருமா உகைக்கும் சேரலன் காண்க. அவர் எப்படிப்பட்டவர் அதை பாட்டில் சொன்னார். மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம் பருவ கொன்மூ படி என பாவலர்க்கு உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமா மதிபுரை குழவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் காண்க. குதிரையும் யானையும் செலுத்துகிற ஆற்றலை பெற்றிருக்கின்ற, வானத்திலிருந்து மழையானது எப்படி பயன் கருதாது பொழிகிறதோ அதுபோல புலவர்களுக்கு பயன் கருதாது கொடை தருகிற சேரமான் பெருமாளே காண்க.
சப்ஜெக்ட் சொன்னார். இங்கே சொன்னார் பேதமர தீக்கி கொடுத்து முத்தி கொடுக்க முறை. அங்கே எழுதினார். இவர் வந்திருக்கிற ஆள் யார் தெரியுமா? பண்பால் யாழ்பயில் பானபத்திரன், தன்போல் என்பால் அன்பன், தன்பால் காண்பது கருதி போந்தனன், மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவேனர். உன்னை பார்க்க அனுப்பிச்சிருக்கிறேன், அவரை பற்றி சொல்லணும்னா நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாயோ அந்த அன்பனும் என் மேலே வச்சுருக்கிறான். எனவே என்னிடத்துலேருந்து பார்த்தா நீயும் அந்த புலவனும் வேறுபாடு இல்லை. யார்? நீங்கள் என் பார்வையில் 2 பேரும் இசிக்கோல்ட்டு தான். எனவே உன்னுடைய அன்பில் குறைபாடு இல்லாத அன்பை என்பால் வைத்திருக்கிறான். இவனுக்கு வேண்டிய பொன்னும் பொருளையும் கொடுத்து மதுரைக்கு அனுப்பிச்சுடு. இதுதான் செய்தி. இவர் அந்த பானபத்தர் அந்த ஓலையை எடுத்துக்கிட்டு போகிறார். எங்கே? சேரநாட்டுக்கு போகிறார். தலைநகரம் அஞ்சைக்களத்தில் பக்கத்தில் கொடுங்கலூர்னு பேர். போய் அங்கே வாயிற்காவன்ட்ட போய் நின்று வணக்கம் செலுத்தி, புலவர் இல்லையா, வணக்கம் செலுத்தி நின்று, நான் மன்னரை காண வேண்டும். எங்கிருந்து வருகிறீர்? நான் பாண்டி நாட்டிலிருந்து வருகிறேன். நான் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி சொக்கநாதர் ஓலை கொடுத்தார்னு போய் போகிறோம். இந்த காவலன் இங்கே நில்லுங்க. நேராக உள்ளே போனான். அவை நடந்து கொண்டு இருந்தது. அரசவையில் சிம்மாசனத்தை உட்கார்ந்து இருக்கிறார் சேரமான் பெருமாள் நாயனார். வேந்தே வாழ்க அப்படின்னு திரும்பி பார்த்தார். என்னப்பான்னார்? தங்களை காண்பதற்காக பாண்டி நாட்டிலிருந்து சொக்கநாதர் அனுப்பியதாக ஒரு புலவர் வந்திருக்கிறார் வேந்தே. என்ன? சொக்கநாதர் அனுப்பியதாக சொல்லி இருக்கிறாரா? எங்கே? அவரை வர சொல். அப்படிலாம் சொல்லலை. நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? சொக்கநாதர் அனுப்பியிருக்கிறாரோ, எங்கே? வர சொல் அப்படின்னு நாமளாக இருந்தால் காலை கொஞ்சம் நிமித்தி போட்டு கால் மேலே காலை போட்டு வர சொல்லியா அவரை அப்படின்னு இருப்போம். சொக்கநாதர் அனுப்பியிருக்கிறாரா அப்படின்னு ஒன்று சிம்மாசனத்தை வர உட்கார முடியல. எழுந்தார், ஓடி வராரு வாசலுக்கு. ஒரு வேந்தர், மூவேந்தரில் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு புலவரை பார்க்குறதுக்கு ஓடி வராருங்க வாசலுக்கு. வந்து நின்று வணக்கம் செலுத்துகிறார். இவர் எதிர் வணக்கம் செலுத்தினார். அடியேன் மதுரையிலிருந்து வருகிறேன். என்ன செய்தி? இதோ ஓலை அப்படின்னு கையில் கொடுத்தாரு. வாங்கி படித்து பார்த்தாரா என்ன? படிக்கவே இல்லை. வாங்கினார். அப்படியே கண்ணில் ஒத்திக்கிட்டார், தலை மேலே வச்சுக்கிட்டார். ஆஹா, சொக்கநாதர் எனக்கு ஓலை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கூத்தாடுறாராம். இந்த புலவர் அப்படியே பார்த்து நிற்கிறார். யார்? பானபத்தர் பார்த்து நிற்கிறார். என்ன இந்த மன்னன் இப்படி ஆடி பாடி மகிழ்கிறாரேன்னு பொறுமையாக எல்லாம் ஆட்டமெல்லாம் ஆடி முடித்து பொறுமையாக அப்படியே மெல்ல கீழே இறங்கி வாருங்கள் போகலாம் உள்ள அழைச்சிட்டு போகிறாரு. அப்புறம் அந்த ஓலை எடுத்து படித்து பார்த்தா பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புன்னு சொல்லார். சரி அமைச்சரே, நம்ம பண்டாரத்தை இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து மூட்டை மூட்டையை கட்டி கொண்டு வந்துட்டார். ஆளாளுக்கு பெருசு பெருசாக கட்டி கொண்டு வந்து மூட்டை மூட்டையை வச்சுட்டாங்க. அரசர் பார்க்குறாரு. எல்லாம் பார்க்குறாரு. இது என்ன அது என்ன எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தாரு. அவர் சொல்கிறார், இன்னும் நிறைவாக இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு யார் நினைக்கிறா? சேரமான் பெருமாள் நாயனார் நினைக்கிறாரு. நாம் கொஞ்சமாக தான் கொடுக்குற மாதிரி தெரியுதே அப்படின்னு பார்த்தாரு. புலவரை பார்க்குறார். யார்? பானபத்திரரை பார்த்து சொல்கிறார், பானபத்திரரே, இதோ அங்கே இருக்கிற சிம்மாசனம், அதில் அமர்ந்து நாட்டையே நீ எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டாருங்க. என்ன அன்பு இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு மன்னன் ஒரு சின்ன ஓலையை காட்டியதுக்கு, செல்வத்தை கொடுன்னு சொன்னதுக்கு, தன்னுடைய அரசமைப்பினுடைய முடியாட்சிக்குரிய காலத்தில் சிம்மாசனத்தை கொடுத்து இந்த சேர நாடையே நீ எடுத்துக்கொள்ளும் பரிசாக என்று களறிற்றறிவார் கொடுக்க முடிவு பண்ணிட்டார். அங்கே இருக்கிற எதிர்த்தளத்தில் இருந்த பானபத்தர் சொன்னார், வேந்தே வணங்கினார். மறுபடியும் என்னப்பான்னு, பத்தலையா அப்படி தானே தோணும். அவர் சொன்னார், இல்லை மன்னா, அந்த கடைசி வரியை மட்டும் மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ஏன்? நீங்கள் பொருள் கொடுத்து வாங்கிட்டு என்னை திருப்பி வான்னு சொக்கநாதர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இந்த ஆட்சியெல்லாம் வேண்டாம் மன்னா, நீங்கள் கொடுத்து இத்தனை மூட்டையும் வேண்டாம், எனக்கு சும்மா கொஞ்சோண்டு கொடுத்தா போதும், எனக்கு இவ்வளவு செல்வம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு குறைவான அளவை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு திரும்பி வழக்கம் போல பாடும் பணி ஈடுபட்டார் பானபத்தர் என்பது வரலாறு. நினச்சி பாருங்கள். சாமி எழுதிய 2 ஓலை, ஒன்று களறிற்றறிவாருக்கு, இன்னொன்று கொற்றங்குடியாருக்கு. எனவே கொற்றன்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு, உமாபதி சிவனாருக்கு கொடுத்த கைச்சீட்டு அப்படிங்கிற இந்த நிலை அவருக்கு முத்தி கொடுத்துட்டார்.
கருணை நோக்கம் செலுத்தினார். உடம்பு பொடி பொடியாக போயிட்டு உயிர் சிவத்தோடு போய் கலந்துருச்சு. இரவு நேரம் போச்சு. காலையில் அவருடைய மனைவி இருப்பாங்களே, யார், பெற்றான் சாம்பனுடைய மனைவி, நேராக மன்னன்ட்ட போய், மன்னா, இந்த சாமியார் எங்கள் வீட்டுக்கார கொன்று போட்டாருன்ட்டான். ஏம்மா இப்படிலாம் சொல்லாதம்மா, அவர் நல்ல துறவியாச்சே, அப்படிலாம் நடந்திருக்காதுன்னு. ஆமாம் சாமி, அவர் சொன்னார், மடத்துக்கு போகிறேன்னு சொன்னார், அப்புறம் ஏதோ சொல்லிட்டு கடந்தார், போனார், இப்போ திரும்பியெல்லாம் போய் சாமியாரை கேட்டால் முத்திக்கு போயிட்டாருங்கிறாரு அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படிலாம் சரி வா போகலான்னு இப்போ மன்னன் நம்மளை கூப்பிடுன்னு விசாரிக்கலாம். அவரே வந்தாச்சு. இப்போ சோழ மன்னன் நிற்கிறார். இங்கே கொற்றவன்குடியில் நிற்கிறார். என்னன்னு கேட்குறார். சீட்டை எடுத்து காட்டினார். இதுதான் சிவபெருமா கொடுத்த சீட்டு. எனவே அவருக்கு பக்குவம் இருந்தது. அவர் கருணை நோக்கம் செலுத்தினா முத்திக்கு போயிட்டார்னார். இப்போ மன்னன் பார்க்குறார். சுவாமி, ஒரு விண்ணப்பம். என்ன? இல்லை, நாங்களாம் ஒரு கூட்டமாக வந்திருக்கிறோம். எங்களை யாருக்காவது அந்த பக்குவம் இருந்துச்சுன்னா நீங்கள் முத்தி கொடுங்க, நான் பார்க்குறேன்னாரு. ஏன்? நம்பிக்கை இல்லைன்னு ஒன்று, அதனால் பார்க்குறேன்னாரு. இப்போ இவர் பார்த்தா என்ன ஆகும்? உடம்பு பொடி பொடியாக போய் உயிர் மேலே போயிடும். நாமெல்லாம் ரெடியாக நிற்போமா என்ன? சும்மா கற்பனை நினச்சி பாருங்க. அந்த கூட்டத்தில் நாமளை தான் நிற்கிறோம். சோழ மன்னன் கேட்குறாரு, நம்ம கூட்டத்தில் நாம் நிற்கிறோம். எங்கேயாவது நம்மளை பாத்திர போகிறாருன்னு மறைஞ்சு நிற்போமா இல்லையா? என்ன பாருங்க, நான் நிற்போம். அட ஆளை இந்த மண்ணன் கூட வந்ததாக போச்சு, உசிரியே போயிருமாட்டுக்குதேன்னு நினச்சி நிற்போம் இல்லையா? அப்படி எல்லோரும் நின்று இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு குருநாதன் அப்படியே ஒரு தடவை பார்த்தாரு. மன்னா, இவன் யாருக்கும் பக்குவம் இல்லைன்னா, அப்பாடா சாமி அப்படி நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்போமா இல்லையா? விட்டுருப்போம். சரி, இப்போ எப்படி நிரூபிப்பது? அப்போ தான் சொன்னார், நீங்கள் விரும்பினால் இந்த பெருமானுக்குரிய அபிடேக தீர்த்தம் விழுகிற இடத்துல முள்ளிச்செடி ஒன்று இருக்கிறது, அதற்கு பக்குவம் இருக்கிறது, அதுக்கு வேணால் முத்தி கொடுக்கலான்னார். கொடுங்க அப்படின்னார். இவர் அந்த 5 எழுத்து மந்திரத்தை தன் நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி தன் திருக்கண் நோக்கத்தை அந்த முள்ளிச்செடியின் மீது செலுத்தினார். மன்னனும் மக்களும் பார்க்க பார்க்க அந்த செடி அப்படியே பொடியாகி சோதிப்பிடம்பாக சிவத்தோடு கலக்குது. இப்போ மன்னன் அந்த பெண்ணுக்கு உரிய இதை கொடுத்துட்டு அவரை வணங்கி நிபந்தங்களை கொடுத்து விட்டு புறப்பட்டார் என்பது வரலாற்று செய்தி. இந்த உமாபதி சிவனாருடைய ஒடுக்கம், நீங்கள் சிதம்பரம் போனீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளே நுழையிற இடத்துல பேருந்து நிலையம், அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு பாலம் மேலே ஏறி வலது பக்கமாக கீழே இறங்குனீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னே இடது பக்கத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கிறது. இந்த பக்கம் வலது பக்கத்தில் கொற்றவன்குடியாருடைய ஒடுக்கம் என்கிற ஒரு வளைவு இருக்குது. நீங்கள் நம்ம எப்படி சச்சங்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது மாதிரி அங்கே ஒரு ஆர்ச் இருக்குது. அந்த ஆர்ச்சில் உள்ளே நுழைந்தீங்கன்னா உமாபதி சிவனாருடைய சீவ ஒடுக்கம், அவருடைய சமாதி என்பது அமையப்பெற்றிருக்கிறது. அவர் தான் நமக்கு 8 நூல் செய்திருக்கிறார். இதுவரை நான் சொன்னதெல்லாம் நூல் செய்தி. இந்த நூலை கடந்து ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்ணுவோம். சாப்பாட்டுக்கு பிறகு பார்ப்போம். இப்போ கடந்த புதன்கிழமை அன்று, அதாவது நம்பி ஆரூருடைய குரு பூசை போன புதன்கிழமைக்கு நடந்ததல்லவா, அற்றைய நாளில் உமாபதி சிவனாருடைய அந்த சீவ ஒடுக்கம் அரண்மனை அறக்கட்டளையின் வாயிலாக திருப்பணி தொடங்க பெற்றிருக்கிறது. அது ஒரு செய்தி. இதில் ஒரு வியப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் எப்பாவது போயிருந்தீங்கன்னா நினைவுபடுத்துங்க. போகலைன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த சூடுகள்லாம் மாறிடுச்சு. ஏன்? பணி தொடங்கியாச்சு, கட்டடத்தில் இடிக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் போனீங்க இப்போ அடையாளம் பார்க்கறது கஷ்டம். பழைய அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உள்ளே போகும்போது அந்த ஆர்ச்சுக்குள்ளே போய் நுழைஞ்சிங்கன்னா ஒரு குளம் இருக்கும். குளத்துக்கு நேர் எதிர மாதிரி வலதுபுறம் திரும்பணும். நேராக போனால் அவர் கோயில்கிட்ட போய் முட்டி நிற்கும். ஒரு 50 அடி கூட இல்லை, அவ்வளோதான். அதுக்கு ஒரு போனீங்கன்னா உள்ள நுழைவீர்களானால் உள்ள அவருடைய திருமேனி இருக்கிறது. சீவ ஒடுக்கத்தில் எப்படி மெய்கண்டாருடைய திருமேனி வைக்கப்பட்டிருக்கிறதோ வெண்ணெய் நல்லூரில், அதுபோல் உமாபதி சிவத்தினுடைய திருமேனி வைக்கப்பட்டிருக்கு. கீழே ஒடுக்கம், மேலே திருமேனி வைத்திருக்கிறாங்க. கருவறை, முன்னாடி ஒரு அர்த்த மண்டபம், பின்னாடி ஒரு மகா மண்டபம். இது பழைய கால செங்கல் கட்டிடம்ங்க. இந்த சன்னதியை வணங்கிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா, வலமாக வரும்போது வந்தீங்கன்னா பின்பக்கத்தில் ஒரு சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதி
அருள் நமச்சிவாயர் என்கிறவருடைய சீவசமாதி. அருள் நமச்சிவாயர், இந்த பேரை கொஞ்சம் ஆழமாக மனசில் வச்சுக்குங்க. அருள் நமச்சிவாயர் என்று அவருக்கு பேர். அந்த சன்னதி இந்த ரெண்டும் ஒரே வளாகத்துக்குள்ளே இருக்குது. நாம் போய் இந்த குளத்தில் போய் இப்படி திரும்புகிறோம் பாருங்கன்னா, வலது பக்கம் திரும்பினா உமாபதி சிவத்தில் போயிடுவோம். திரும்புகிற இடத்துலையே ஒரு சன்னதி அந்த இடத்துல இருக்கிறது. விநாயகர் கோயில் மாதிரி தெரியும். விநாயகர் தான் எல்லார் கண்ணுக்கு தெரியும். வெளியிருந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் தெரியும். அந்த படிக்கட்டு ஏறி பக்கத்தில் போனீங்கன்னா விநாயகருக்கு பக்கத்தில் ஒரு பானம் மட்டுமே இருக்கும். ஆவுடை என்பது இல்லாமல் வெறும் பானம் மட்டுமே இருக்கும். அது காழி கங்கை மெய்கண்டார் என்று சொல்பவருடைய சமாதி. இதெல்லாம் எதுக்குயா சொல்கிறீங்க அப்படின்னு காரணம் பற்றி சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் நினைவு வைத்து கொள்ளுங்கள். அந்த கைலாய பரம்பரையில் மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், அரைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். சரி, உமாபதி சிவத்தினுடைய மாணாக்கர் தான் பின்னாடி இருக்கிற அருள் நமச்சிவாயர் என்கிறவர். சரிங்களா? இந்த அருள் நமச்சிவாயருக்கு நிறைய சீடர்கள், அதில் 2 பேர் முக்கியமானவங்க. ஒருவர் சித்தர் சிவப்பிரகாசர் என்று பெயர். ஒருவர் சித்தர் சிவப்பிரகாசர் என்று பெயர். இன்னொருவர் தான் காழி கங்கை மெய்கண்டார். சரிங்களா? இந்த சித்தர் சிவப்பிரகாசருக்கு ஒரு மாணவர் கிடைத்தார். அவர்தான் நமச்சிவாய மூர்த்திகள். திரு ஆவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வராகிய நமச்சிவாய மூர்த்திகள் அவர்களுடைய குருநாதர் தான் அந்த சித்தர் சிவப்பிரகாசர். அவருடைய குருநாதர் தான் அருள் நமச்சிவாயர். அவர் சமாதி அங்கே இருக்கிறது. சரி, இந்த காழி கங்கை மெய்கண்டார்னு சொன்னோமே, அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள் நமச்சிவாயர் இன்னொரு மாணவர். அவர் வழியாக 7 பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குதுங்க. அந்த 7ஆவது நபராக வருபவர் தான் தருமை ஆதீன குரு முதல்வராகிய குரு நமச்சிவாய மூர்த்தி, நம்முடைய குரு ஞானசம்பந்தர் என்கிற அருளாளர். இப்போ 2 திருமடத்தினுடைய மூல முதல்வர்களுடைய சமாதி இந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிறது. திருவாவுடைய ஆதீனத்துடைய தொடர்ச்சியை போய் நின்னீங்கன்னா சித்தர் சிவப்பிரகாசத்திலிருந்து அருள் நமச்சிவாயத்து தான் வந்து நிற்கும். இவங்க வழி போனீங்கன்னா காழி கங்கை மெய்கண்டார் வழி வந்தால் அருள் நமச்சிவாயர் தான் வந்து நிற்கணும். அருள் நமச்சிவாயருடைய ஒடுக்கம் அங்கே இருக்கிறது. காழி கங்கை மெய்கண்டாருடைய ஒடுக்கம் இருக்கிறது. இந்த இருவருக்கும் குருநாதராக இருக்கக்கூடிய நம்முடைய உமாபதி சிவத்தினுடைய ஒடுக்கம் இருக்கிறது. எனவே இப்போ நம்மலாம் சொல்லும் இல்லையா, சொல் வழக்கில் ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படிமா இல்லையா? இப்போ ஒரு திருப்பணியில் 3 குருநாதருக்கு செய்கிற வாய்ப்பு. இன்றைய நாளில் இதெல்லாம் தெரியல நமக்கு. உமாபதி சிவம் நினச்சி தான் பணிக்குள்ளே போன பிறகு இந்த வரலாறுகளை பார்க்கும்போது பெருமானுடைய பெருங்கருணை, இந்த 3 சன்னதிகளுமே கருங்கல் திருப்பணியாக செய்வதற்கு வாய்ப்பை பெருமான் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த பணிகள் கடந்த புதன்கிழமை அன்று தொடங்கப்பட்டு விட்டன. பணிகள் நடைபெறுகிறது என்பதை, ஏன்னா இது சித்தாந்த சாத்திரம் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த குருநாதருடைய அருமை தெரியும். சாதாரண மக்களுக்கு இதனுடைய அருமைப்பாடு ஒருபோதும் தெரியாது. முழுக்க அந்த இடங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா ஆக்கிரமிப்புகள் வேறு வகையில் கிடக்கும். நமக்கு தான் இது குருநாதனுடைய இடம் என்று நம்ம நெஞ்சு தான் பதறும். ஏன்? நூலை படித்து பார்த்ததுனால. நூலை படிக்காமல் இருந்தால் நாமளும் அப்படி தான் நினச்சிருப்போம். இந்த நூலை படிக்கிற காரணத்தினால நீங்கள் எப்போவாவது நீங்கள் தில்லைக்கு போனீங்கன்னா அவசியம் வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த இடம், அந்த சமாதி இப்போ வந்து பலகை போட்டு ஒரு மூடி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒடுக்கம் என்பதனால் அதை எடுத்து இடம்பெயர முடியாது. சிவலிங்கம் வந்தால் பாலாயிரம் மணி எடுத்து வச்சுட்டு திருப்பி வச்சுக்கலாம். இது சீவ சமாதி என்பதனால அந்த இடத்த ஒரு பலகை போட்டு மூடி வைத்திருக்கிறாங்க. பூசையின் போது எடுத்துருவாங்க, பிறகு பூசை முடிச்சுன்னு மீண்டும் மூடி வச்சுருவாங்க. அப்படி அந்த 2 இடங்களும் அந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு விட்டன. இன்னும் காழி கங்கை மெய்கண்டாருடைய ஒடுக்கம் இனி தான் பணி செய்ய போகிறாங்க. எனவே ஒரு 3 குருமார்களை வணங்குற வாய்ப்பு அந்த வளாகத்தில் இருக்கிறது. எப்போது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அவசியம் தில்லைக்கு போய் நடராசரை மட்டும் பார்த்துட்டு வராமல் இந்த குருமார்களையும் வணங்கி வாருங்கள் இந்த செய்தியை சொல்லி இந்த காலை அமர்வை இந்த அளவில் நிறைவு செய்து உணவுக்கு பிறகு நாம்
வகுப்புக்கு செல்லலாம். 2:30க்கு நம்ம வகுப்புக்கு வந்து விடுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஒரே ஒரு செய்தி ஒன்று, நம்முடைய மாணாக்கர்கள் அந்த செய்தி அனுப்பும் பொழுது உங்களுடைய வருகை பதிவை முன்கூட்டியே வேண்டி நீங்கள் இன்று வகுப்புக்கு வருவீர்களா அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. வருகிறேன் என்று பதிவு செய்யுங்க, வர முடியலன்னா வர முடியலேன்னு பதிவு செய்யுங்க. இது எதற்காகன்னு கேட்டால், வருகிற அன்பர்களுக்கு உணவு என்ற முறையில் குறைபடாது வழங்க வேண்டும் என்று பொறுப்பாளர்கள் கருதுகிறாங்க. நீங்கள் வருகையை குறைவாக கொடுத்துட்டு பதிவு குறைவாக இருந்து கூடுதலாக வந்தாலும் சிரமம், இல்லை கூடுதலாக வருகிறேன்னு சொல்லி போட்டு வாராமல் விட்டாலும் சிரமம். இது நடைமுறையில் சில சிரமங்கள் இருக்கின்றன. அதை தவிர்க்கும் பொருட்டு வருகிற மாதங்களில் அந்த செய்தி நீங்கள் பார்க்காம இருந்தால், எப்படி வகுப்புக்கு முன்பாக ஒரு செய்தி வரும், அதை எடுத்து பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த செய்தி இருக்கும். வருவதாக இருந்தால் வருகிறேன் என்று பதிவு செய்யுங்க. வாய்ப்பில்லைன்னா வாய்ப்பில்லைன்னு பதிவு செய்யலாம், ஒன்றும் தப்பில்லை. எனவே அதை அவசியம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கையொப்பமிடாதவர் கையொப்பமிட்டுடுங்க. புத்தகம் பெறாதவர்கள் உணவு இடைவேளையில் போற்றி பகரோடை என்ற புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். இன்னொரு முக்கியமான செய்தி, அடுத்த வகுப்பு வருகிற சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. நமக்கு வேறு வேறு காரணங்களால் எனக்கு 4வது சனி ஞாயிறு இங்கே வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனால் அடுத்த வாரம் சேக்கிழார் விழா சென்னையில் நமக்கு குன்றத்தூரில் இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமானுக்கு நம்முடைய திரு வான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திர மிஷன் அவங்க எதிர்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலையரங்கத்துக்குள்ளே 3 நாட்கள் சேக்கிழார் விழா நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தொடங்கி சனி ஞாயிறு அப்படி 3 நாள் நடைபெறுகிறது. பெரிய அறிஞர் பெருமக்கள் பலரும் கலந்து கொண்டு நம்முடைய சைவ ஆதீனங்கள் கலந்து கொண்டு ஆசி உரைகளையும் கருத்துரைகளையும் வழங்கிருக்கிறாங்க. உங்களுக்கு மிக பக்கத்தில் இருப்பதுனால வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த 3 நாளும் கலந்து கொள்ளுங்க. அல்லது ஏதாவது ஒரு நாளில் அந்த நிகழ்வை போய் கலந்து கொண்டு பெரிய புராணத்தை அறிந்து கொள்வதற்கும் சேக்கிழார் பெருமானுடைய கருணையை பெறுவதற்கும் அது வாய்ப்பாக இருக்கும் என்பதை சொல்லி, அந்த நிகழ்வுக்கு வரவேண்டிய வேலை இருப்பதனால சனிக்கிழமை அன்னைக்கு அந்த வகுப்பு வைத்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு சில இடர்பாடாக இருக்கும், பொறுத்தருள வேண்டுமா இவங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழி தெரியல, பின் வேறு வேறு நிகழ்வுகள் இருப்பதனால அந்த அடுத்த மாத வகுப்பை முதல் வாரத்திலேயே வைக்கிறோம். அது ஞாயிற்றுக்கிழமை வைக்க முடியல, சேக்கிழார் விழாவுக்கு செல்ல வேண்டிய வேலை இருப்பதனால. எனவே சனிக்கிழமை அன்று காலை நமக்கு அடுத்த மாத வகுப்பு நடைபெறும். அவசியம் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்பை இந்த அளவு நிறைவு செய்து உணவு இடைவேளைக்கு பிறகு 2:30க்கு வகுப்பு மீண்டும் தொடங்கப்பெறும். சிவாய நம.